நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
சொல்லுங்க பாஸ். සංඛ්‍යාව Amen. ලෙසුගේ Hallelujah. පුද්ගලයන්ගේ සංඛ්‍යාවෙන් 10000යි. Amen. Hallelujah. நாங்க கூட்டத்தை ஆரம்பித்துக் கொள்வோம். විශාල Hallelujah. පිරිසක් මේ අපි රැස්වීම අපි ආරම්භ කරමු. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. වෙනස් නාමයට ස්තුති වේවා. Amen. மீண்டும் இந்த இடத்தை கலந்து கொண்டுள்ள ஊழியக்காரரை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கின்றேன். සහභාගී වෙනව සියලු දේවදාසයන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා මේ උදෑසන. Amen. Hallelujah. இந்த கிழமை மூன்றாவது கிழமை உபவாச கூட்டம் நடந்து வருகின்றது எங்களுடைய சபைகளிலே. දැන් සභාවලදී තුන් සති තුනක් තිස්සේ යාඥා පවතිනවා. அது இந்த முதல் மாதத்திலே தயவு செய்து உங்களுடைய சபைகளிலே ஹalleluya உபவாச கூட்டங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். දැන් ඔයගොල්ලන්ගේ සභාවලදී ඔයගොල්ලන් නිරාහාර යාඥා පවත්වන්න. முக்கியமாக இந்த மாதத்திலே நீங்கள் ஜெபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்ளுங்கள். මොකද මේ මාස මුළුල්ලේ ඔබ යාඥාවට ප්‍රමුඛතාවය දක්වන්න. அதன் பிற்பாடு கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அறுவடையை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ඉන්ද්‍රනාසය ඔබට තුලින් ක්‍රියා කරයි. Amen. Hallelujah. மீண்டும் இந்த வேளையில் நாங்கள் பாடத்துக்கு கடந்து செல்லுவோம். දැන් මේ පාඩමාලාවට අපි ප්‍රයෝජනනවා. இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து கற்று வருகின்றோம். දැන් අපි එළිදර පොත ගැන අපි අධ්‍යයනය කරමින් සිටින්නේ. வெளிப்படுத்தலை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தரிசனங்களை சொல்லுவார்கள். ඉතින් එළිදර පොත ගැන එක එක්කෙනා විවිධ අදහස් ප්‍රකාශ කරනවා. ஆனால் யார் என்ன சொன்னாலும் ஹalleluya அவர் சொல்லுகின்ற காரியங்கள் வேதத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து நீங்கள் அறிந்து கொண்டால் அது நல்லமா இருக்கும் என விசுவாசிக்கின்றேன். ඒ කවුරු කෙසේ කිව්වත් උන්වහන්සේගේ වචනේ තිබෙන දේ නිසි ලෙසට ඔබ තේරුම් කර ගැනීම ඉතා වැදගත් වෙනවා. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே ஹalleluya நடந்தவைகள் நடக்கின்றவைகள் நடக்க போகின்றவைகள் ஆகிய மூன்று வகையான காரியங்கள் அதுல இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් එළිදර පොතේ ප්‍රකාශ කරනවා සිදු වුණා දේ ඒ කියන්නේ සිදු වෙන්නා වූ දේ වගේ මතු සිදු වෙන්නා වූ දේ ගැන ප්‍රකාශ කරනවා. ஹalleluya இந்த வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தியவர் யாருன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ඉතින් එළිදර පොත එළිදර කරේ කවුරු විසින් කිව්වොත් එම යේසුස් වහන්සේ එළිදර කරේ. அதனை எழுதியவர் யார் என்று சொன்னால் ஜோவான் என்கின்ற ஒரு அப்போஸ்தலன். ඉතින් ජෝවාන් කරුණු කොටගෙන උන්වහන්සේක ප්‍රකාශ කළේ. ஆமென். இந்த ஜோவான் கர்த்தராகிய இயேசுவிலே நேசம் அல்லது பாசம் வைத்த ஒரு மனுஷனாக இருந்தான். ඉතින් යේසුස් වහන්සේ තෝරාගත්තෝ කෙනෙක් තමයි ජෝවාන් කියන්නේ. இதனால் ஹalleluya கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை தெரிவு செய்து கொண்டு அவனிடத்திலே ஹalleluya சகல காரியங்களையும் விளங்கப்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார். ඉතින් යේසුස් වහන්සේ ජෝවාන්ව තෝරාගෙන ජෝවාන් තුලින් හැම සිදුවීමක්ම එළිදරව් කළා. இதனை ஜோவான் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் பத்மு என்கின்ற ஒரு சிறையிலே இருந்ததாக வேதம் சொல்லுகின்றது. ඉතින් මේ දේ සිදුවෙනා මේ එළිදරව් සිදුවෙනා අවස්ථාවේදී යෝවාන් සිටියේ පත්මු කියන දූපතේ සිටියේ. அந்த பத்மு என்ற தீவிலே சிறையிலிருந்து வெளியிலே வந்த பிற்பாடு ஹalleluya தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின காரியங்களை எல்லா சபைகளோடும் அவன் பகிர்ந்து கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් ඒ එළිදරව් පොතේ සිදු වුණා එළිදරව් පසුව ඔහු සෑම සභාවලදීම ඒ සත්‍යතාවය බෙදාගත්තා. முதல் பகுதியிலே முதலாம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை திட்ட தெளிவாக விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් යේසුස් වහන්සේ උන්වහන්සේ කවුරුන්ද කියන එක පළමුව නිසියාකාරව එළිදරව් කරා. அதாவது அவர் தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவும் என சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். උන්වහන්සේ වචනේ කියන උන්වහන්සේගේ අල්පාස ඔමේගා ඒ කියන්නේ ආරම්භයේ සහ අවසානයේ උන්වහන්සේ බව. அது மட்டுமல்ல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ඒ පමණක් නොව උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ බවත් එළිදරව් කළා. ஆகவே இந்த முதலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு அடிப்படை உபதேசமான ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரே ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඉතින් අපි අරියාකාරව අපි සැබෑ ලෙසම මේ සත්‍යතාවය තේරුම් කරගන්න අවශ්‍යයි. මොකද මේ පොළවේ ඉන්නේ එකම එක දෙවියන් වහන්සේ බව. அந்த தேவனுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுறது அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ඉතින් උන්වහන්සේට නාමයක් දෙනු ලැබුවා. ඒ නාමය යේසුස් කියනවා. ஹalleluya அந்த தேவனை நாங்கள் பிரிக்க முடியாது. ඉතින් උන්වහන්සේව අපිට වෙන් කරන්න බෑ. இன்னைக்கு अनेक பிரசங்கமார் அல்லது ஹalleluya ஊழியக்காரர்கள் தேவனை பிரித்து பார்க்கின்றார்கள். දැන් දෙවියන් වහන්සේව බොහෝ දේවදාසයන් අද වෙන් කරලා බලනවා උන්. அது மாத்திரமல்ல தேவனை ஆட்களுக்கு ஒப்பிடுகின்றார்கள். தேவனை ஆட்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு ஒப்பிடுகின்றார்கள். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේව ඒ මනුෂ්‍ය සමග මනුෂ්‍යාකාරයෙන් සංසන්දනය කරනවා. முக்கியமாக கத்தோலிக்கர்கள் சொல்லுவார்கள் தேவன் 3 ஆட்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள்.
ඉතින් කතෝලික ආගමේ ධර්මයෙන් කියන දෙයක් තමයි දෙවියන් වහන්සේ තුන් ආකාර පුද්ගලයෝ කියන එක. வேதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தையும் பார்க்க முடியாது தேவன் 3 ஆள் என சொல்லப்படுகின்ற காரியத்தை. ඉතින් උන්වහන්සේගේ වචනේ කොතනින්වත් අපට දකින්න බෑ උන්වහන්සේ පුද්ගලයෝ තුන් ආකාරයකට. ஆனால் 3 விதமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். නමුත් උන්වහන්සේ තුන් ආකාරයට උන්වහන්සේ එළිදරව් කළා. ஹalleluya. சிருஷ்டிப்பும் போது தன்னை ஜனங்களுக்கு பிதாவாக வெளிப்படுத்தினார். ඉතින් මෑවුම් කාලයේදී උන්වහන්සේ පියෙක් හැටියට, மீட்பின் போது தன்னை குமாரனாக வெளிப்படுத்தினார். ඉතින් මිදීම කාලයේදී උන්වහන්සේ පුත්‍රයෙක් හැටියට, ஹalleluya. கிருபையின் காலத்துல இப்பொழுது தன்னை ஆவியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ඉතින් කරුණාව යුග කාලයේදී උන්වහන්සේ ආත්මයන් වහන්සේ හැටියට උන්වහන්සේ පෙන්වු කරනවා. ஆக 3 ஆட்களாக தன்னை வெளிப்படுத்தவில்லை, அவர் 3 நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ඒ කියන්නේ පුද්ගල ආකාරයෙන් තුන් දෙනෙක් නෙවෙයි උන්වහන්සේ, නමුත් අනතුරු ආකාරයෙන් උන්වහන්සේ තුන් ආකාරයට පෙන්වු කළා. ஹalleluya. சிலர் சொல்வார்கள் ஹalleluya, முதலாம் ஆளாகிய கடவுள், இரண்டாம் ஆளாகிய கடவுள், மூன்றாம் ஆளாகிய கடவுள் என பிரித்து சொல்வது தவறான உபதேசம். දැන් සමහර අය දෙවියන් වහන්සේ කොටස් තුනකට වෙන් කරලා පළමු තැනන් වහන්සේ දෙවියන් වහන්සේ ඒ වගේ දෙවෙනි තැනත යේසුස් වහන්සේ තුන්වෙනි තැනත මේ විදිහට උන් වෙන් කරලා පෙන්වු කරනවා. ஹalleluya. ஆக இந்த காரியங்களை முதலாம் அதிகாரத்திலே திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් මේ දේදී අපි දකින දෙයක් තමයි පළවෙනි පරිච්ඡේදයේ අපි දකිනවා මේක පැහැදිලිව. அதன் பிற்பாடு ஹalleluya, அந்த கர்த்தராகிய தேவன் ஹalleluya 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி திரிவதாக வேதம் சொல்லுகின்றது. ඒ වගේම ඒ කියන්නේ ඒ දෙවියන් වහන්සේ ඒ පහන් රුක් හතක මැදිය උන්වහන්සේ සැරිසරන බව. அந்த 7 குத்து விளக்குகளும் எதை குறிக்கிறோம்னு சொன்னால் ஆசியாவிலே இருந்த 7 விதமான சபைகளை குறிக்கின்றது. ඉතින් මේ පහන් රුක් හතම ප්‍රකාශ කරන්නේ ආසියාව තිබෙන සභාවල් හතක් ගැන ප්‍රකාශ කළා. ஹalleluya. அது மாத்திரமல்ல, அங்கு வேதம் அந்த முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது 7 நட்சத்திரங்களை குறித்து பேசுகின்றது. ඒ වගේම තාරකවල් සතක් ගැන කතා කරනවා. ஹalleluya. 7 நட்சத்திரங்கள் யாரை குறிக்கிறோம்னு சொன்னால் அந்த சபையினுடைய தூதர்களை குறிக்கின்றது. ඉතින් මේ තාරුකා සතම කවුරු ප්‍රකාශ කරනවා, කවුරු ගැන කියනවා කිව්වොත් එම සභාවේ ඉන්න දූතයන් ගැන ප්‍රකාශ කරනවා. அந்த தூதர்கள் இன்றைக்கு யாருன்னு சொன்னால் சபையினுடைய போதகர்களாக ஊழியக்காரராக இருக்கின்றார்கள். දැන් ඒ සභාවල අතම ගත්තොත් එම අද කාට සංසන්දනය කරනවා කිව්වොත් එම සභාවේ සිටින අද දේශ පාලකවරුන්ට සභා පාලකවරුන්ට සභාව දේශකයන්ට තමයි ප්‍රකාශ කරන්නේ. அந்த 7 சபைகளை குறித்து நாங்கள் சென்ற கிழமை ஆராய்ந்திருந்தோம். ඉතින් ඒ සභාවල අතක් ගැන අපි පසුගිය සතියේ අපි විමසුවා. அதிலே முக்கியமாக 3 சபைகளை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். ඉතින් ඒකෙන් සභාවන් තුනක් අපි තෝරගත්තොත් එම ஹalleluya. முக்கியமாக எபேசு சபையை குறித்து பார்த்திருந்தோம். පළමුවද එබේසු සභාව ගැන. ஹalleluya. அந்த எபேசு சபையில் இருந்த தவறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டியிருந்தார். ඉතින් එබේසු සභාවේ තිබුණා වූ වැරද්ද මොකද්ද කියන එක උන්වහන්සේ වටහාලා දුන්නා. இரண்டாவதாக சிமிர்னா சபையை நாங்கள் பார்த்தோம். දෙවනුව සිබිර්න සභාව ගත්තොත් அவருடைய தவறை தேவன் சுட்டி காட்டியிருந்தார். ඉතින් ඔවුන්ගේ වරදකාරත්වය උන්වහන්සේ පෙන්වු කළා. மூன்றாவது பெர்கமு சபையை குறித்து தேவன் சொல்லியிருந்தார். තුන්වන මේ පෙර්ගමු කියන සභාවට ප්‍රකාශ කළා. ஹalleluya. அவருடைய குற்றம் குறைகளை தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். ඔවුන්ගේ තිබුණා වූ වැරද්ද මොකද්ද කියන එක උන්වහන්සේ පෙන්වු කළා. ஆக இன்றைக்கு இன்னும் சுருக்கமாக மீதியான 4 சபைகளை குறித்து பார்த்துவிட்டு அல்லது அடுத்த காரியத்துக்கு செல்ல வாஞ்சிக்கின்றோம். එනිසා මේ සභාවන් ගැන විමසලා අපි තේරුම් කරගෙන ඊන් ඉදිරියට ගමන් කරන්න යනවා. ஹalleluya. ஆவே நாங்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் யாராவது ஒரு ஆள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. இந்த நாளில் ඒ ஹalleluya. කෙනෙක් යාඥා කරන්න මේ රැස්වීම වෙනුවෙන් ஆமென். ஹalleluya. மக்கி ஆன் பண்ணி விட்டு ஜெபியுங்கள். ஆமென். කෙනෙක් යාඥා කරන්න මේ රැස්වීම බාර කරලා. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ධර්මිෂ්ඨ දේව පියාණනේ මේ ආශිර්වාදමක් දැස්සන කාලය නිසා දේව පියාණනේ අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනේ විශේෂයෙන්ම අපි අවසාන කාලයේ සිටින බැවින් දේව පියාණනේ ඔබගේ ගැඹුරු සත්‍යතාවයන් ඔබගේ දහස්යන් අරා අපට ඉගැන්වුව මැනව. විශේෂයෙන්ම ස්වාමිනේ මෙම කාලයේදී අපි ස්වාමිනේ මුණ දෙන්නා වූ විවිධාකාර අභියෝගයන් ප්‍රශ්න ගැටලු ඒ සියල්ලක්ම ජය ගන්නට නම් ස්වාමිනේ වචනේ තිබෙනා වූ සත්‍යතාවය අපට අවශ්‍ය වෙනවා. එබැවින් දේව ආත්මයන්න් වහන්සේ ඔබගේ දහස්යන් අරා මේ උදෑසන කාලෙදී අපට කතා කළ මැනව. දේව පියාණනේ සෑම සභාපාලකවරුන්ම සේවකයන්ම ඔබගේ දෑතට බාර කරනවා. දේව පියාණනේ ආත්මයන්න් වහන්සේ ඔබ වහන්සේ කතා කළ මැනව.
අපගේ ස්වාමිනේ ඒ සියලුම කාරණාවන් පියාණනේ ඔබගේම දෑතට බාර කරනවා. මේ උදෑසන කාලේදී තාක්ෂණයේ ඔස්සේ මේ ඉගෙන ගන්නව කාරණාවන් තුලදී ඔබ වහන්සේ අපට මඟ පෙන්වුව මැනව කතා කළ මැනව ජේසුස් වහන්සේගේම නාමයෙන්. ආමෙන්. ஹalleluya amen ஹalleluya ஆகவே இப்போ நாங்கள் பார்த்தபடி ஹalleluya இன்றைக்கு 4வது சபையை குறித்து பார்க்க இருக்கின்றோம். අද දවසේදී අපි 4 වෙනි සභාව දිහා අපි අවධානය යොමු කරනවා. அந்த சபையுடைய பெயர் தியத்ரா சபை. sorry பாஸ்டர். தியத்ரா சபை. தியேத்ரா சபாව. பாஸ்டர் கொஞ்சம் Hallelujah. ஒலியும் குறைவா இருக்கு பாஸ்டர், உங்களோட ஒலியும் குறைவா தான் இருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஹalleluya amen. ஹalleluya amen. சவுண்ட் ஏன் சரியாகலன்னு தெரியல. ஹalleluya ஆமென். நாங்க இதுக்குள்ள சமாளிச்சுக்கலாம். ஆமென். ஹalleluya. அதாவது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. இந்த சபைகளிலே தேவன் பிழைகளை சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් එක දෙයක් ඔබ තේරුම් කරගන්න අවශ්‍යයි. සභාවලවලදී වරදකාරත්වය උන්වහන්සේ පෙන්වු කරනවා. சுட்டி காட்டுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஹalleluya திருந்துவதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඉතින් උන්වහන්සේ වැරදකාරත්වය පෙන්වු කරන්න හේතුව උන්වහන්සේ අපිව ඒ කියන්නේ අරිගස් වන පිණිස. பாருங்கள் ஹalleluya ஊழியக்காரராக இருக்கிற நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தது போல தவறுகளை ஜனங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்பொழுதுதான் அவருடைய ஆத்மா பாதுகாக்கப்படும். ඉතින් යේසුස් වහන්සේ වරදකාරත්වය පෙන්වු කළාසේම අපි ජනතාවට ඒ කියන්නේ වරදකාරත්වය පෙන්වු කරන්න අවශ්‍යයි. ஏற்கனவே பார்த்த அந்த 3 சபைகளிலும் ஹalleluya கர்த்தராகிய தேவன் ஹalleluya நல்ல காரியத்தை சொல்வது மாத்திரமல்ல அவர்களை மனம் திரும்பும்படியாக வாஞ்சிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් උන්වහන්සේ මේ සභාව තුනකට හොඳ දේවල් කිව්වා විතරක් නොව උන්වහන්සේගේ ඒ කියන්නේ වැරද්ද උන්වහන්සේ වටහලා දෙනවා. இதே போல அந்த தியத்ரா சபையை பார்த்து தேவன் சொல்லுகின்றார் ஹalleluya உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ඉතින් තියේතර සභාව දිහා කියලා කියනවා නුඹ ගැන සියලු දේවල් මම දැනගෙන සිටිනවා. அது மாத்திரமல்ல அவருடைய கிரிகைகள் அதிகமாக இருக்கின்றதாம். ඉතින් උන්ගේ ක්‍රියාව කෙසේද කියන එක ගැන ප්‍රකාශ කරලා තිබෙනවා. அதாவது செய்கையிலே அவர்கள் அதிகமாக செய்கின்றார்கள். උන්ගේ ක්‍රියාවල වලින් බොහෝ දේවල් කරලා ප්‍රකාශ කරලා තියෙනවා. இந்த ஊழியத்திலே நாங்கள் எவ்வளவு அதிகமாக செய்ய முடியுமோ எங்களாலே அவ்வளவுக்கு நாங்கள் செய்ய முற்பட வேண்டும். ඉතින් සේවය තුළ අපිට කොයිතරම් ප්‍රමාණයක් කරන්න පුළුවන්ද ඊට එහා අපි ගමන් කළ යුතු තිබෙනවා. அவ்வாறு செய்கின்ற பொழுது சிலவழி நாங்கள் ஒரு சில தவறுகளை மேற்கொள்கின்ற பொழுது தேவன் அதனை சுட்டி காட்டுவார். ඉතින් ඒ වගේ අවස්ථාවකදී යම් වැරදි තිබෙනවා නම් ඒ දේවල් උන්වහන්සේ වටහලා දෙනවා. இந்த தியேத்ரா சபையிலே ஹalleluya தேவன் சொல்லுகின்றார் ஹalleluya இப்பொழுது வாசியுங்கள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். දෙවෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදය කියලා බලන්න මේ එළිදර පොතේ. එළිදර පොතේ 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர். வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். නමුත් නුඹට විරුද්ධව මේ කාරණය මට ඇත්තේය. එනම් තමාම අනාගත වාසයකයි කියන්නා වූ ස්ත්‍රීවන යෙෂබේලට නුඹ අවකාශ දෙන්නේය. ඒ වනාහි වෛශ්‍යාකම් කරන්නන්ටද දේවතාවරුන්ට පූජා කළ දේ කන්ටද මාගේ මෙහෙකවරුන්ට උගන්වා මුලා කරන්නීය. ஹalleluya இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் මෙතනදී යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරනවා ஹalleluya இந்த சபையிலே என்ன இருக்கிறதாம் என்று சொன்னால் யெசபேலுடைய ஆவி இருப்பதை குறித்து அவர் சுட்டி காட்டுகின்றார். කියන්නේ සභාව තුළ ජෙසබේල්ගේ ආත්මය තිබෙන බව ප්‍රකාශ කරනවා. அந்த யெசபேலுடைய ஆவி எதென்று சொன்னால் இங்கு சொல்லப்படுகின்றது வேசித்தனங்களும் விக்கிரகங்களும் என சொல்லப்படுகின்றது. ඒ ජෙසබේල්ගේ ආත්මය කුමක්ද කිව්වොත් තමයි වෛශ්‍යාකම සහ රූප නමස්කාර කිරීම.
இன்னைக்கு இதே காரியங்கள் ஹalleluya எங்களுடைய நாங்கள் இருக்கின்ற சபைகள் இந்த உலகத்தில் இருக்கின்ற சபைகளிலும் இருப்பதை தேவன் சுட்டி காட்டுகின்றார். ඉතින් මේ දේවල් මේ ලෝකෙ තිබෙන සභාවල තිබෙන බව ප්‍රකාශ කරලා තිබෙනවා. சபைகளுக்குள்ளே ஊழியக்காரர்கள் தவறு விடுவது, ඒ කියන්නේ සභාවල වලදී දේව සේවකයෝ කරන වැරද්ද, சபைகளுக்குள்ளே விசுவாசிகள் தவறு விடுவது, ඒ කියන්නේ අධේරිවන්තයෝ කරන වැරද්ද සභාව තුළ, ஹalleluya விக்கிரகங்களுக்கு அடிமையாவது. ඒ කියන්නේ රූප නමස්කාරයට වහල් වීම, விக்கிரகம் என்று சொல்வது நான் தனியே சிலைகளை குறித்து பேசவில்லை. ஹalleluya சில பேருக்கு அநேக காரியங்கள் விக்கிரகமாக இருக்கின்றன. ඒ කියන්නේ රූප නමස්කාර කිරීම පමණක් නොව තව බොහෝ දේවල් තිබෙනවා ඒ රූප නමස්කාරයට සමානත්වයේ දේවල්. சிலருக்கு வேலை விக்கிரகமாக இருக்கின்றது. සමහර අයට රැකියාව රූප නමස්කාරයක් බවට පත් කරලා තිනවා. சிலருக்கு பணம் விக்கிரகமாக இருக்கின்றது. සමහර අයට මුදල් පමණයි ඔවුන්ගේ රූප නමස්කාරයට අදාළව කරන්නේ. சிலருக்கு பதவிகள் அல்லது பகட்டுகள் விக்கிரகமாக இருக்கின்றன. ඉතින් සමහර අයට ඒ කියන්නේ උසස් වීම සමහර තනතුරු උන්ට ප්‍රදාන වෙලා තිබෙනවා. ஆகவே இன்றைக்கு தேவன் எங்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களை ஆராய்ந்து நிதானிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கின்றார். ඉතින් දෙවන් වහන්සේ කියනවා නුඹලා ඒ කියන්නේ විමසලා තම තමා ඒ කියන්නේ විමසන්න කියලා ප්‍රකාශ කරනවා. ஆகவே இத்தகைய காரியங்கள் இந்த தியத்ரா சபையில இருந்தால் ஹalleluya 21ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 24 කියන්නේ 2:24 தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. 2:21 පශ්චාප වෙන්න ඇයට කල් දුන්නෙමි. නමුත් ඇය තමගේ වෛශ්‍යාකම ගැන පශ්චාප වෙන්න නොකමැතිය. ஆகவே இங்கு தேவன் ஹalleluya மனம் திரும்பும்படியா முதலாவதாக சொல்லுகின்றார். ඉතින් පළමු කොට දෙවන් වහන්සේ කියනවා පසුතැවිලි වෙන පිණිස. இரண்டாவதாக அவர் சொல்லுகின்றார் தவணை கொடுக்கின்றார். ඊන් පසුව ඒ කියන්නේ කල් දෙන ආකාරය. ஆனால் மூன்றாவதாக சொல்லுகின்றார் அவர் தவணை கொடுத்தும் அவர்கள் மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் ඒ කියන්නේ උන්ට අවකාශය දුන්නා පසුතැවිලි වෙන්න. නමුත් අවකාශය අරගෙනත් උන් පසුතැවිලි උනේ නැහැ. இந்த காரியம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இப்பொழுது தேவன் ஜனங்களோடு பேசி வருகின்றார். ඉතින් මේ 2025 වෙනි වර්ෂයේදී දෙවන් වහන්සේ ජනතාව සෙනඟ සමග කතා කරමින් සිටිනවා. சபைகள் மனம் திரும்பும்படியாக வாஞ்சிக்கின்றார். ඉතින් සභාව පසුතැවිලි වෙන්න අවශ්‍යයි. ஒரு சில சபைகளுக்கு தேவன் தவணை கூட கொடுத்திருக்கின்றார். ඒ සමහර අයකට කාලවකවානුවක් දෙවන් වහන්සේ දී තිබෙනවා. ஆனாலும் அந்த சபைகள் இன்னுமாக திருந்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பதை தேவன் சுட்டி காட்டுகின்றார். නමුත් ඒ සභාවන් තාම ඔවුන් පසුතැවිලි වෙන්න කැමති නැහැ. ஹalleluya பாருங்கள் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் முக்கியமாக இந்த மனம் திரும்பலை குறித்து பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් හැම සභාවල් වලදීම දෙවන් වහන්සේ පසුතැවිල්ල ගැන ප්‍රකාශ කරනවා. இதனால் தான் ஹalleluya நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கின்றோம். ஹalleluya எல்லா இடங்களிலும் ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர் மனம் திரும்பலை குறித்து பேசுகின்றார்கள். ඒක නිසා අපව දකින්න පුළුවන් මෙලිදර මේ කියන්නේ අපොස්තලවරුන් ගත්තොත් එම ඕන් නිතරම කතා කළේ පසුතැවිල්ල ගැන. இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிற நானும் நீங்களும் இந்த வேளையில எங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஹalleluya எப்பொழுது நாங்கள் மனம் திரும்பலை குறித்து சபையிலே பேசி இருக்கின்றோம். ඉතින් අපේ සභාවල් වලදී අපි පසුතැවිල්ල ගැන කොයි කාලවකවානුවේදීද අපි සභාවල් වල දේශනා කරලා තියෙන්නේ කතා කරලා තිබෙන්නේ. இல்லை என்று சொன்னால் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஹalleluya கர்த்தருக்கு சித்தம் என்று சொன்னால் மனம் திரும்பலை குறித்து பேசுங்கள். එහෙම නොමැතිනම් ඔබ මතු එන්නව කාලය තුල ඔබ පසුතැවිල්ල ගැන ප්‍රකාශ කරන්න කතා කරන්න. ஹalleluya அடுத்ததாக 5வது சபை இருக்கின்றது. அது சர்தை சபை என சொல்லப்படுகின்றது. ඊගාව සභාව සර්ද කියන සභාව. ஹalleluya இந்த சர்த சபையிலே ஹalleluya தேவன் ஒரு சில காரியங்களை அவரோடு பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් දෙවන් වහන්සේ උන්ට කතා කරනදී ஹalleluya நீங்கள் சர்த 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3 වෙනි පරිච්ඡේදය එළිදර පොතේ 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3 කියන්නේ ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருமை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வேலையை அறியாதிரேன். එබැවින් නුඹලා කෙසේද? අස්වේ කෙසේද සිහි කර ඒ දේ පවත්වා පසුතැවිලි වෙන්න.
මෙසේ නුඹ අවදිව නොසිටින්නේ නම් තෙරකුමෙන් එන්නෙමි. මා නුඹ කරා කොයි පැය එනව ඇද්ද කියා නුඹ නොදැනව සිටිනවා ඇත. ஆகவே இங்கு இந்த சபைக்கு இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், දැන් මේ සරද සභාව ගත්තොත් එම நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறும்படியாக சொல்லுகின்றார். ඉතින් නුඹ ඉල්ලලා නුඹ කියන්නේ නුඹ ලබාගත්තු දේ ප්‍රකාශ කරන්න පිණිස කියනවා. ஹalleluya. சபை ஹalleluya மனம் திரும்பலை குறித்து கேட்டிருக்கின்றது. ඉතින් සභාව පසුතැවිල්ල ගැන ඉල්ලීම් කරලා තිබෙනවා. ඉල්ලුම් කරලා තිබෙනවා. மனம் திரும்புவதற்குரிய செய்தியை இந்த சபைகள் ஹalleluya பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியக்காரர் மூலமாக. ඉතින් මේ පසුතැවිල්ල ගැන අද සභාව දේවදාසය තුලින් මේ පසුතැවිල්ල ගැන ලබාගෙන තිබෙනවා. இன்றைக்கு கனடாவிலிருந்து இத்தனை 1000 மைலுக்கு அப்பால் நான் உங்களோடு பேசுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், மனம் திரும்பலை குறித்து மீண்டுமாக பேசுகின்றேன். ඉතින් අද දවසේදී කතා කරන දේ කුමක්ද කිව්වොත් එම පසුතැවිලි වෙන්න කියන එකයි කතා මාතෘකාව. ஆகவே இயேசு சொல்லுகின்றார், இந்த பேசுகின்ற காரியத்தை நினைவு கூறும்படியாக சொல்லுகின்றார். ඉතින් ජේසුස් වහන්සේ කිව්වා වචනය මෙනෙහි කරන පිණිස උන්වහන්සේ මතක් කරනවා. ஹalleluya. இதை கேட்டு விட்டு சும்மா போகும்படியாக அல்ல, இதனை கேட்டு நினைவு கூறும்படியாக தேவன் விரும்புகின்றார். ඒ කියන්නේ මේක නිකන් අසා නිකරුණේ නිකම්ම යන්නේ නැතුව මේ දේ ඔබ මේ සී කරන පිණිස මේ තුල ක්‍රියා කරන ගැන ප්‍රකාශ කරනවා. ஆனால் இங்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கின்றார். ඒ කියන්නේ තව දෙයක් උන්වහන්සේ කියන්නේ මේ අවවාද දීමේ අවවාද දෙනවා. நீ கேட்டு விட்டு நினைத்து விட்டு ஹalleluya நீ மனம் திரும்பாவிட்டால் திருடனை போல நான் உன்னிடம் வருவேன் என்று சொல்லுகின்றார். ඉතින් උන්වහන්සේ කියනවා නුඹ අසා නුඹ පසුතැවිලි නොවනවා නම් උන්වහන්සේ කියනවා මම සොරෙක් මෙන් එන බව. அதாவது எப்ப எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ඉතින් කොයි කාල වකවානුවේ උන්වහන්සේ එනවද කියන එක දන්නේ නැහැ. அவர் சொல்லுகின்றார் ஹalleluya உன்மேல் வரும் வேதனையை நீ அறியாதிருப்பாய். ඒක නුඹට එන්නව විපත්ත නැත්නම් නුඹට එන්නව වේදනාව නුඹ නොදැන සිටින බව ප්‍රකාශ කරනවා. ஆகவே இங்கே நியாய தீர்ப்பை குறித்து பேசுகின்றார். සර්වාස நியாய தீர்ப்பை குறித்து இங்கு பேசுகின்றார். ඒ කියන්නේ උන්වහන්සේ විනිශ්චය ගැන කතා කරනවා. ஆகவே நாங்கள் மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு நிச்சயமாக வந்தே தீரும். ඒ කියන්නේ පසුතැවිලි නොවනවා නම් උන්වහන්සේගේ විනිශ්චය සැබෑ ලෙසටම පැමිණෙන බවයි. நீங்கள் இப்பொழுது கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஹalleluya ஒரு நெருப்பு பற்றி எரிந்த அமெரிக்காவிலே கலிபோர்னியா என்ற இடத்தை பார்த்திருப்பீர்கள். දැන් ඔබ දන්නවා කැලිෆෝනියාවේ මේ දවස්වල සිදු වුණා වූ ඒ කියන්නේ මේ ගින්නේ සිදු වුණ ආනිය. இந்த கலிபோர்னியாவில் இருக்கின்ற முக்கிய அம்சம் என்னவென்று சொன்னால் ஹாலிவுட் என சொல்லப்படுகின்ற ஒரு ஆபாச இடம் அங்கே இருக்கின்றது. ඉතින් ඒ කියන්නේ මේ කැලිෆෝනියා තිබෙනවා එක්තරා ස්ථානයක් තිබෙනවා ඒ කියන්නේ මේ හොලිවුඩ් ஹalleluya இந்த කාර්යවල ඒගොල්ලන් වැරදි කාමචාරය කරන ස්ථානයක් ඇතිද. இந்த காரியங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களாக இருந்தன. ඉතින් මේක දෙවන් මාසේ අකමැති දේ. அங்கு சபைகள் இருக்கின்றன, ஊழியக்காரர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ඉතින් ඒ සභාවේ ඉන්නව දේවදාසයන් එක අඟවා දුන්න මනුස්සයෙක් මේක වැරදි කියන එක. காலமாக இந்த காரியம் தொடர்ந்து நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். නමුත් ඒ දිගින් දිගටම ඒ කාර්යය සිදු වුණා. கடைசியில் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு தீ, அந்த காட்டு தீ அந்த இடத்தை பரவி ஹalleluya அந்த தேசம் முழுவதையும் அழித்து விட்டதை நாங்கள் படங்களிலே பார்க்கின்றோம். දැන් ඊගාවට ඔබ දකින්න ඇති ඒ කියන්නේ ගින්නක් පැමිණෙමින් ඒ සියලු දේවල් විනාශයටපත් වුණා. ஹalleluya இந்த காட்டு தீ வருவதற்கு முன்னதாக அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய தேசத்துக்கு கடவுள் தேவையில்லை என்று அவர் சொன்னார்கள். ඉතින් ඔවුන්ගේ දේශයට දෙවනාසේ නැවති බවයි උන් ප්‍රකාශ කළේ මේ ගින්නට ප්‍රථම. தெருக்களிலே நின்று ஹalleluya தேவன் இல்லை என அவர்கள் மறுதலித்தார்கள். ඉතින් ඔවුන් බාරවල සම්දිස්ථානවලදී සිටිමින් ප්‍රකාශ කරන දෙවනාසේ නොමැති බව. அவர்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. උන්ට පසුතැවිලි වෙන්න උන්ට අකමැති. யாருமே எதிர்பார்க்காத நேரத்திலே காட்டுத்தீ பரவி அந்த தேசம் முழுவதையும் அழித்து போட்டது ஹalleluya ஒரு கிழமைக்கு முன்னதாக. ඉතින් ඔවුන් නොසිතපු ආකාරයේ ඔබ දන්නවා විශාල ගින්නක් පැමිණෙමින් ඒ මුළු කැලිෆෝනියා ඒ මුළු දේශයම ඒ ප්‍රාන්තයම විනාශ කරලා දැම්මා. வேதம் சொல்லுகின்றது நாட்கள் குறுகியவையாக இருக்கிறபடியால் ஹalleluya நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தும்படியாக தேவன் வாஞ்சிக்கின்றார். ඉතින් උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කරන දවස ඉතා ලංව
තිබෙන නිසා දවස ප්‍රයෝජනයටපත් කරගන්න පිණිස ஹalleluya. இந்த சனிக்கிழமை கூட்டங்களை கர்த்தர் சித்தம்னா முடிந்தவரை கலந்து கொள்கிற இந்த வார்த்தை உங்களுடைய ஆத்மாவுக்கு ஹalleluya ரட்சிப்பை கூட்டுவதற்கு உதவி செய்யும் என விசுவாசிக்கின்றேன். ඉතින් ඒකි පමණින් මේ වචනය ගැන ඔබ දැනුවත් කරන්න එවිට ඔබගේ සභාවට මේක මේ දේ වර්ධනය වීමට ඒ කියන්නේ අවකාශ දෙන්න දේ බවට පත් වේ. மற்றவர்களுக்கு உபதேசிக்கின்ற நாங்கள் ஹalleluya இன்னுமாக தேவனுக்குள்ளாக வரும்படியாக வாஞ்சிக்கின்றேன். ඉතින් තවත් ඔබ සේවය කරමින් තවත් අය දෙවන ආශ්‍රතට ලංවීම සඳහා ஹalleluya. ஆகவே இந்த 4வது சபையிலும் ஹalleluya 5வது சபையிலும் தேவன் மனம் திரும்பலை குறித்து பேசுகின்றார். ඉතින් මේ හතරවෙනි පස්වෙනි සභාවේ දෙවන වාසේ පසුතැවිලි වීම ගැන ප්‍රකාශ කරනවා. அடுத்ததாக 6வது சபை இருக்கிறது பிலதெல்பியா சபை. දැන් 6වෙනි සභාව පිලදෙල්ෆියා සභාව වෙන. ஹalleluya. இந்த சபைக்கும் ஹalleluya தேவன் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் பாருங்கள். ඉතින් මේ සභාවට මොකද දෙවන වාසේ ප්‍රකාශ කරන්නේ? ஹalleluya. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் එදිනෙක මේ පරිච්ඡේදයේ 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 10වෙනි පදය. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்குள் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். මාගේ ඉවසීමේ වස්තුවේ නුඹ රක්ෂා කළේ පොළොවේ වසන්නන් පරීක්ෂා කිරීමට මුළු ලෝකෙ පිටතන් තිබෙනා වූ පරීක්ෂාවේ සැය මමත් නුඹ ආරක්ෂා කරන්නෙමි. இந்த சபை ஹalleluya இருக்கிற சபைகளிலே மிகவும் நல்ல சபையாக அந்த நாட்களை தென்பட்டது. ඉතින් මේ සභාව තිබුණා වූ සභාවල අතරදී යහපත් සභාවක් වෙලා තිබුණා. ஹalleluya. அதிலே குறைகள் இருந்தாலும் கூட அநேக நிறைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් මේ දේ අපි දකිනවා බොහෝ ස්ථානවලදී අපි දකින දෙයක්. இதனால் தேவன் சொல்லுகின்றார் இந்த சபையை பார்த்து இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். දෙවෙනස් කියලා මෙන්න නුඹට විරුද්ධ දොර ගොඩක් තිබෙන බව. இன்னைக்கு நாங்களும் எங்களுடைய சபைகளும் தேவனுக்கு பிரியமாக இருப்போம் சொன்னால் தேவன் எப்பொழுதும் எங்களுடைய வாசலை திறந்து வைத்திருப்பார். ஆத்தும ඉතින් ஆதாயம் අපි දෙවෙනි වාසයට කැමැත්ත අනුකූලව ගමන් කරනවා නම් දෙවෙනි වාසයේ විරුද්ධ දොරක් උන්වහන්සේ තබා තිබෙනවා. ஹalleluya. இந்த பிலதெல்பியா சபை ஹalleluya இருக்கிற சபைகளிலே மிகவும் முக்கியமான சபை என்பதை நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். ඉතින් මේ පිලදෙල්ෆියා සභාව කියන්නේ තිබුණා වූ සභාවල අතරින් හොඳම යහපත් සභාවක් වුණා. கடைசியாக 7வது சபையிலே ஹalleluya தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகின்றார். ඉතින් සත්වනි සභාව අවසාන සභාව ගැන උන්වහන්සේ මෙසේ කතා කරා. இந்த சபை லவோதிக்கா சபை என அழைக்கப்படுகின்றது. මේ සභාව ලවෝදික සභාව. ஹalleluya. இந்த சபையில இருக்கின்ற குறை என்னவென்று சொன்னால் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். එදිනෙපති තුන්වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ ප්‍රකාශ කරන මේ සභාව තිබුණා වූ අඩුව කුමක්ද කිව්වොත් ஹalleluya 15ஐயும் 16ஐயும் வாசியுங்கள். 15 16 කියමු එදිනෙක තුනේ. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். එනම් මම කෙනෙක් වාදන්නේ නුඹ සීතලවදන්නේ නුඹ සීතල හෝ උෂ්ණ හෝ නොවන කැමැත්තෙමි. නුඹ උෂ්ණ හෝ සීතල හෝ නොසිත ඇල්මස් ලැබින් මාගේ මුඛයෙන් නුඹ පමාරන්නෙමි. ஹalleluya. இந்த சபை எவ்வாறு ஜீவிக்கிறது என்று சொன்னால் ஹalleluya குளிரும் அல்ல அனலும் அல்லாமலும் இருக்கின்றார்கள். ඉතින් මේ සභාව කෙසේ තිබුණේ මේ සභාව රස්නෙත් නෑ එම වගේම සීතලත් නෑ වගේ සිටියා. ஹalleluya. ஒன்று நாங்கள் குளிராக இருக்க வேண்டும் அல்லது அனலாக இருக்க வேண்டும். එක්ක අපි සීතල වෙලා සිටින්න අවශ්‍යයි. එහෙම නැත්නම් උෂ්ණත්වයෙන් අපි සිටින්න අවශ්‍යයි. ஒரு காலை நாங்கள் சபையிலும் ஒரு காலை நாங்கள் உலகத்திலும் வைத்திருக்க முடியாது. එක කකුලක් සභාවටයි එක කකුලක් ලෝකෙටයි තබාගෙන ගමන් කරන්න බෑ. இப்படிதான் முடிவெடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய போறோம்? அல்லது கத்திரிக்காக வாழ போகிறோமா அனலாக அல்லது குளிராக இருக்க போகின்றோமா? දැන් අපි තීරණයක් ගත යුතු තිබෙනවා. අපි දෙවනාස වෙනුවෙන් අපි උද්‍යෝගකමින් රස්නෙන් අපි ගමන් කරනවාද එහෙම නැත්නම් අපි සීතල ගතියටපත් වෙනවද කියන එක ගැන. குளிராக இருந்தால் என்ன செய்ய முடிச்சுனால் ஹalleluya அந்த 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 பொருட்களை நாங்கள் வெட்ட முடியாது.
දැන් ඔබ සීතල වෙලා සිටිනවා නම් ඔබ කිසිදු දෙයකට ප්‍රයෝජනයක්වත් වෙන්නේ නැහැ. பாருங்க, ஒரு நீங்க சிக்கனை எடுத்து நீங்க டீஃப்ரிஜருக்கு வச்சு பாருங்க, ஃப்ரிட்ஜுக்கு வச்சு பாருங்க. ஹalleluya. அடுத்த எடுக்கின்ற பொழுது ஹalleluya விரைச்சு போயிருக்கும். அது நீங்க எப்படித்தான் விட்டுனாலும் விட்டுப்படாது. ඔබ චිකන් අරගෙන ඔබ ෆ්‍රිජ් එක තියාගුවොත් එහෙම ඩීප් ෆ්‍රීසර් එක තිබ්බොත් එහෙම පවුදර අරගත්තොත් එහෙම ඒක කපන්න බෑ. ඒක එක්තරා විදියකට ඔබ දන්නවා ඒක අයිස් බැඳිලා තිබෙනවා. இன்னைக்கு சிலர் ஹalleluya எவ்வாறு இருக்கிறான்னு சொன்னா குளிராய் போட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுட்டாங்க. நீங்க எப்படித்தான் சொன்னாலும் அவங்களுடைய காதுக்குள்ள ஏறாது. ஹalleluya. ඉතින් සමහර අය ඉන්නවා කොයිතරම් දේවල් ඔබ කිව්වෝ නමුත් ඒ දේවල් උන්ට වටා ගැනීමේ හැකියාව නැහැ. ஹalleluya. 16ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீ குளிருமன்றி அனலுமன்றி இருப்பாய் என்று சொன்னால் என் வாயில் நின்று வாந்தி பொழிவு என்று சொல்லுகின்றார். ඉතින් උන්වහන්සේ කියනවා ඔබ සීතලවත් ඒක රස්නේවත් නොමැති ඔබ සිටිනවා නම් උන්වහන්සේ කියනවා මම මුකින් පහ කරලා දමන බව. அதனுடைய அர்த்தம் ஹalleluya, அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே நான் நீங்களும் தள்ளப்படுவோம் என்பதற்கு அது சமமாக இருக்கின்றது. ඉතින් ඒක තේරුම ඇවිල්ලා අවසානයේදී ගිනි නැමැති මුහුදට එළවනු ලබන බවයි. ஹalleluya. இப்பொழுது வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். එළවන තුනේ 19 කිව්වොත් එහෙම நான் நேசிக்கிறவர்களோடு அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திறந்து. මම ප්‍රේම කරන සියල්ලන්ට තරවටු කොට දඩුවම් කරමි. එබැවින් නුඹ ජීවිතය පශ්චාත්තාප වෙන්න. ஹalleluya. பாருங்கள், இங்கே தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேசுகின்றார். ඉතින් මෙතනදී වෙනස ප්‍රකාශ කරන දේ තමයි වැදගත්ම දේ. அவர் சொல்லுகின்றார், தான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறாராம். ඉතින් උන්වහන්සේ ප්‍රේම කරන්නව උන්වහන්සේ අවවාද කරන බව ප්‍රකාශ කරලා තිබෙනවා. இன்னைக்கு தேவன் ஏன் இந்த காரியத்தை எங்களோடு பேசுகிறான்னு சொன்னா, எங்களை நேசிக்கிறபடியால் தான் இதனை அவர் பேசுகின்றார். இல்லைன்னு சொன்னால் அவர் இதனை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. උන්වහන්සේ ඇයි අපට අවවාද දෙනවා කිව්වොත් එම උන්වහන්සේ අපට ප්‍රේම කරන නිසායි. ஹalleluya. இன்றைக்கே நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து உங்களோடு இந்த காரியத்தை குறித்து பேசுகிறேன்னு சொன்னால் ஹalleluya, உங்கள் எல்லாரும் நேசமா இருக்கிறபடியால் இந்த காரியத்தை குறித்து பேசுகின்றேன். ඉතින් මේ දේවල් ගැන මේ ස්ථානයේ සිට ඔබට ප්‍රකාශ කරන්නේ හේතුව කෙසේද කිව්වොත් එම ඔබට බොහෝසේ ප්‍රේම කරන නිසායි. ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது இந்த காரியத்தை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொள்வோம். දවසකදී අපි ස්වර්ගයේ සිටින මොහොතකදී අපි මේ වචනය ගැන අපිට නැවත අධ්‍යයනය කරන්න අවකාශයක් ලැබෙයි. பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அவர்களை சுட்டி காட்டுவோம், அவர்களை கண்டிப்போம். ඉතින් දරුවෝ වැරදි කරොත් එහෙම අපි ඒකට අපි සායෝග දක්වන අනුව අපි වැරද්ද උන්ට වටාලා දෙනවා. காரணம் அது எங்களுடைய பிள்ளைகள். හේතුව ඒ මාගේ දරුවෝ නිසා. அதே போலதான் ஹalleluya, நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை மறந்து போகாதீர்கள். ඉතින් ඒ නිසා ඔබයි මායි යේසුස් වහන්සේගේ උන්වහන්සේ දරුවෝ හැටියට මේ අමතක කරන්න එපා. இந்த 7 சபைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு அவர் ஒரு காரியத்தை திட்டவட்டமாக சொல்லுகின்றார். මේ සභාවල අතක් ගැනම උන්වහන්සේ සෑම දෙයක්ම ප්‍රකාශ කරලා එක දෙයක් ගැන උන්වහන්සේ නැවතත් උන්වහන්සේ මතු කරලා පෙන්වු කරනවා. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். එදින 3:22 කියලා බලන්න. ஆவியானவர் சபையில் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். ආග්‍රහවහන්සේ සභාවට කියන දේ කන් ඇත්තෝ අසාවා. ஹalleluya. இங்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் இந்த காரியத்தை குறித்து. ඉතින් ආත්මයන් වහන්සේ සභාවට ප්‍රකාශ කරන දේ නම් இந்த ஜனவரி மாதத்துல நாங்கள் வேறு ஏதாவது காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொள்ள முடியும். ඉතින් ඔබ මේ ජනවාරි මාසේ වෙන දේවල් ගැන ඔබ සීකරනවා ඇති. ஹalleluya. ஆனால் தேவன் இந்த மனம் திரும்புதலை குறித்து ஹalleluya திட்டவட்டமாக பேசுகின்றார். ඉතින් දෙවියන් වහන්සේ පසුතැවිල්ල ගැන උන්වහන්සේ ප්‍රකාශ කරනවා. ஆனால் வேதம் சொல்லுகின்றது ஹalleluya, காதுள்ளவன் அதை கேட்க கடவான் என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් කන් ඇත්තෝ අසත්වා කියලා ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன் ஹalleluya, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் காது இருக்கின்றது. ஹalleluya. sorry பாஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் காது இருக்கின்றது. ඉතින් මේ ලෝකයේ සිටින හැම මනුෂ්‍යයන්ටම කනක් තිබෙනවා. ஹalleluya. ஒரு சிலர் கேட்கின்றார்கள், සමහර අය අසනවා. ஒரு சிலர் கேட்டுவிட்டு ஏனோதான் என்று இருக்கின்றார்கள். සමහර අය අසා ඔවුන්ට යන්නම් බාලේ ඔවුන් ගමන් කරනවා. இன்னும் ஒரு சிலர் நாங்கள் கேட்க மாட்டோம் என மறுதளிக்கின்றார்கள்.
තව සමහර අය කියනවා අපිට මේක අසන්න බෑ කියලා උන් ප්‍රකාශ කරනවා. ஆனா வேதம் சொல்லுகின்றது எல்லாவற்றையும் ஹalleluya நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் எங்களுக்கு முன்பாக கொண்டு வருவார்னு சொல்லப்படுகிறது. හැබැයි උන්වහන්සේ වචනේ ප්‍රකාශ කරනවා විනිශ්චය දවසේදී මේ සියල්ලක්ම උන්වහන්සේ මතු කරන බව. ஆகவே வெளிப்படுத்தல இதை பார்த்த இந்த 7 சபைகளும் ஹalleluya ஏன் தேவன் அதனை எங்களுக்கு முன்பாக காட்டினார் என்று சொன்னால் ඉතින් සභාවල හතක් ගැනම එළිදර පොතේ උන්වහන්සේ ඇයි උන්වහන්සේ මතු කර කර අපිට පෙන්වු කරනවා කිව්වොත් එහෙම இப்படிப்பட்ட சபைகள் ஹalleluya இன்றைக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்றன. ඉතින් මෙවන් සභාව මේ කාලේ මේ පොළවේ තිබෙන බවයි. ஆகவே நாங்கள் ஹalleluya தேவனுக்கு பிரியமான சபையாக மாறும்படியாக தேவன் வாஞ்சிக்கின்றார். ඉතින් එබැවින් අපි දෙවන් වහන්සේට උචිත වූ පිළිගත හැකි වූ ආකාරයේ සභාව වෙනස් විය යුතු තිබෙනවා. ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனாக மாறும்படியாக தேவன் எதிர்பார்க்கின்றார். සෑම දේවදාසයෙක්ම දෙවන් වහන්සේගේ කැමැත්ත අනුකූල ගමන් කරනා වූ බවට පත් වෙන්න අවශ්‍යයි. ஹalleluya. ஆகவே இப்பொழுது நாங்கள் 3 அதிகாரத்தை பார்த்திருக்கின்றோம். දැන් අපි පරිච්ඡේද 3ක් කියවුවා. 4ஆம் அதிகாரத்திலே ஹalleluya கர்த்தருடைய வருகை குறித்து ஹalleluya கர்த்தருடைய வருகை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් 4වෙනි පරිච්ඡේද අපි කියවොත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පැමිණීම ගැන ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஹalleluya. ஆகவே 7 சபைகளை குறித்து இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். දැන් සභාව හතක් ගැන අපි විමසුවා. ஹalleluya. அது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என விசுவாசிக்கின்றேன். දැන් සභාවල හතක් ගැන ඔබ කිව්වොත් එහෙම ඔබට තේරෙලා ඇති කියලා අපි විශ්වාස කරනවා. நீங்கள் இது குறித்து சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தயவு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஹalleluya. அதை உங்களோட நான் கதைக்க வாஞ்சிக்கிறேன், தெளிவுபடுத்த வாஞ்சிக்கிறேன். එහෙම ඔබට මොන හරි සැකයක් තිබෙනවා නම් අපිට දැනුවත් කරන්න. 4ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது நடக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால் ஹalleluya இப்பொழுது பரலோக தரிசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். දැන් 4වෙනි පරිච්ඡේදය අපි පැමිණෙන විට අපි ස්වර්ගික දර්ශන දකින්න යනවා. இந்த சபையினுடைய காலம் 3ஆம் அதிகாரத்தோடு முடிவடைந்து விடுகின்றது. සභාවල වල ක්‍රියාදාමයේ 3වෙනි ඒ පරිච්ඡේදය අවසන් වෙනවා. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. දැන් මේ සභාව ඔසවා ගැනීමට ගැන ඒ ගැන කතා කරන්නේ. வேதம் சொல்லுகின்றது அவர் மணவாளனாக வருவாராம். ஹalleluya. மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்வாராம் என்று சொல்லுகின்றது. දැන් උන්වහන්සේ වචනේ ප්‍රකාශ කරලා තිනවා මනමාලිය වෙන සභාව රැගෙන යාමට මනමාලිය කැටියට උන්වහන්සේ පැමිණෙන බවයි. ஆகவே மணவாளன் வந்தால் அவர் தனக்கு விருப்பமான மணவாட்டியை தான் எடுத்துக்கொள்வார் தவிர எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போக மாட்டார். ඉතින් මනමාලය පැමිණෙන විට මනමාලයට අවශ්‍ය කෙනා පමණයි රැගෙන යනවා මිසක සෑම දෙනාම අරගෙන යන්නේ නැහැ. அதற்காகத்தான் தேவன் ஹalleluya சபைகளில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டுகின்றார். ඒ බැවින් මේ සභාවල වල තිබෙන අඩුපාඩුකම් උන්වහන්සේ පෙන්වු කරනවා. ஆகவே இப்பொழுது சொல்லப்பட்ட அந்த குறைகள் எல்லாம் எங்களுடைய சபையில் இருக்கும் என்று சொன்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்கள் மாற்ற முற்பட வேண்டும். ඉතින් මේ අපේ සභාවල වලදී මෙවන් අඩුපාඩුකම් තිබෙනවා නම් මේවා අරිගස්ව ගන්නවා මිස අරිගස්වා ගැනීම තමයි යහපත. ஹalleluya. இப்பொழுது 4ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். ஹalleluya. 4වෙනි පරිච්ඡේදය කියවොත් එහෙම இது மிக மிக முக்கியமான பகுதி. ඉතා වැදගත් මේ කොටසක් වෙනවා. ஹalleluya. இப்பொழுது வாசிக்கொள்ளுங்க 4ஆம் அதிகாரம் 4වෙනි පරිච්ඡේදය 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2වෙනි පදයේ உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். 4 එළිදර 4 එළිදර පුතේ. එකිනෙකම මම ආත්මවනාසිකව සිටියෙමි. එවිට ස්වර්ගයේ සිංහාසනයක් තිබුණේය. ඒ සිංහාසනයේ එක්කෙනෙක් වැඩ සිටියේය. இப்பொழுது 4ஆம் அதிகாரத்திலே ஜோவான் ஹalleluya ஆவிக்குள்ளாகின்றான். දැන් ජෝහන් මේ 4වෙනි පරිච්ඡේදය ප්‍රකාශ කරනවා ජෝහන් ආත්මය තුල පියවසුණා. அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது இருக்கின்றான். ඒ කියන්නේ දෙවනාසගේ මහිමය තුල සිටිනවා. கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு இடைப்படுகின்றார். දැන් දෙවනාසගේ ආත්මය ඔහු සමග ක්‍රියා කරනවා. அப்பொழுது அவனோட தரிசனத்தை காண்கின்றான். දැන් එවිට ඔහු දර්ශනයක් දකිනවා. ஹalleluya. இந்த தரிசனம் எங்கே நடக்கிறதா? பரலோகத்திலே நடக்கின்றது. දැන් මේ දර්ශනය කොහෙන්ද පැමිණියේ? ස්වර්ග සිට. அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கின்றதாம். එතනදී ඔහු දුටුවා එක් සිංහාසනයක් තිබෙන බව. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என சொல்லப்படுகின்றது.
ඒ සිංහාසන මැදේ එක්කෙනෙක් වැඩවසන බව. இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வாஞ்சிக்கின்றேன். දැන් අපි ඔබගේ ප්‍රශ්නයක් අසුවොත් එහෙම நீங்கள் பரலோகத்துக்கு போகின்ற பொழுது ඔබ ස්වර්ගයට යන විට பரலோகத்திலே ஒரு சிங்காசனத்தை பார்ப்பீர்கள். දැන් ස්වර්ගයට යන විට ඔබ ස්වර්ගයේදී එක සිංහාසනයක් ඔබ දකි. அந்த சிங்காசனத்திலே ஹalleluya நீங்கள் யாரை பார்ப்பீர்கள்? ඒ සිංහාසනයේ මැදින් ඔබ කවුරු දකීද? இந்த உலகம் போதிக்கின்றது போல ஹalleluya பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் ஹalleluya இந்த மூன்று கடவுளை நீங்கள் பார்ப்பீர்களா? ஹalleluya அல்லது ஒரே ஒரு கடவுளை நீங்கள் பார்ப்பீர்களா? දැන් ඒ ස්වර්ගයට යන විට එක් සිංහාසනයේදී ඔබ අවධානය යොමු කරොත් එහෙම මේ ලෝකේ ප්‍රකාශ කරන ආකාරයට ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේව ඒ වගේම උන්වහන්සේ පුත්‍රයෙක් ඒ වගේම සුද්ධාත්මන් වහන්සේ මේ විදිහට තුන් ආකාරයේ තුන්ගොල්ල ඔබ දකීද එතන? நான் விசுவாசிக்கிறேன் ஹalleluya நான் பரலோகத்துக்கு போகின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிங்காசனத்திலே பார்ப்பேன். ඉතින් මගේ විශ්වාසය නම් මම ස්වර්ගයට ප්‍රයෝජන අවස්ථාවේදී යේසුස් වහන්සේ පමණයි මම දකින්නේ. ஹalleluya அதே இயேசு கிறிஸ்து தான் ஹalleluya சிருஷ்டிப்பின் போது ஹalleluya தன்னை பிதாவாக வெளிப்படுத்தி இருந்தார். ඉතින් ඒ යේසුස් වහන්සේමයි මැවිීමේදී උන්වහන්සේ පියාණන් වහන්සේ ඇටියට පෙන්වු කළා. அதே இயேசு கிறிஸ்து தான் கிருபையின் காலத்திலே தன்னை ஆவியாக வெளிப்படுத்தி இருந்தார். ඉතින් ඒ යේසුස් වහන්සේමයි කරුණා යුග කාලයේදී උන්වහන්සේ ආත්මයක් ඇටියට උන්වහන්සේ පෙන්වු කළා. அதனால் தாங்கள் நாங்கள் பிலிப்பியர்களை வாசிக்கின்றோம் ஹalleluya கிறிஸ்துவின் ஆவியை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් ඒ නිසා මේ පිලිප්පි පොතේ අපි කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය පැලඳ ගන්න පිණිස. ஹalleluya ஆவே இங்கே அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்திலே வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது ஒருவர் வீற்றிருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් මේ සිංහාසන මැදියේ එක තැනැත්තෙක් එක තැනන් වාසය සිටින බවයි. இந்த ஒருவர் யார் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக இருக்க வேண்டும். ඉතින් ඒ නිසා මේ ගැන ඔබ හරි අවදිමත්ව සිටින්න අවශ්‍යයි. இந்த கேள்வியை நான் என்னுடன் கேட்டபொழுது அவர் சொன்னார் நாங்கள் தாங்கள் 3 பேரை பார்ப்போம் என்று சொன்னார். එක්කෙනෙක්ගෙන් මම මේ ප්‍රශ්නේ අසුවාම ඔහු ප්‍රකාශ කළා අපි තුන් දෙනෙක් තුන්ගොල්ල දකින්න බවයි. ஏனென்று சொன்ன எங்களுடைய உபதேசங்கள் எங்களை குழப்பி விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். දැන් අප අතරේ ඉගැන්වීම් අද මනුෂ්‍යව වියහුළු තවයට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த வீற்றிருந்தவர் ஹalleluya எவ்வாறு இருக்கிறார் என்று சொல்லி ஹalleluya 3ஆம் வசனத்திலே திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. ඉතින් ඒ සිටින්නා වූ ඒ සිංහාසනයේ සිටින්නා වූ තැනන් වාසය ගැන ප්‍රකාශ කරනවා කෙසේද සිටින බව. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 4වෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදය. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. එහි වැඩහුන් තැනන් වහන්සේ පෙනීමෙන් සූර්යකාන්ති සහ ලෞහිතාංක මැණික්වලට සමානව සිටිසේක. සිංහාසනයේ අවත මරකතෙක් සමාන පෙන්න දේදුනක් තිබුණේය. ஹalleluya இங்கு வேதம் சொல்லுகின்றது ஹalleluya அவர் இருக்கின்றவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් උන්වහන්සේ වචනේ ප්‍රකාශ කරලා තියෙන ආකාරයට මේක උන්වහන්සේගේ බලන විට උන්වහන්සේගේ හරියට මේ මැනිකල් මෙන් උන්වහන්සේ දිලිසෙනවා. ஹalleluya இவையெல்லாம் யாருக்கு அறிகுறியா இருக்கிறதுன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகுறியா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් මේ සියලු දේවල් වලදී අපි දකින්නේ මේ යේසුස් වහන්සේ ගැනමයි මේ අපි දකින්නේ. ஹalleluya ஆனால் 4ஆம் வசனத்துக்கு வருகின்ற பொழுது அங்கு அந்த சிங்காசனத்துக்கு முன்னாக ஹalleluya 24 மூப்பர்கள் வெண்ணங்கி தரித்திருப்பதாக வேதம் சொல்லுகின்றது. ඉතින් 4වෙනි පරිච්ඡේදයේ අපි දකින්න පුළුවන් ඒ කියන්නේ මේ සභාව වැඩිමහල්වන් 24 දෙනාම ඔය සුදු වස්ත්‍රයකින් පැනි එතන සිටින බව. இப்பொழுது பாருங்கள் அந்த ஜோவான் ஒரு தரிசனத்தை காணுதான் பரலோகத்திலே எவ்வாறு காரியங்கள் இருக்கும் என்பதை அவன் பார்க்கின்றான். දැන් මේ ස්වර්ගයේ තිබෙන ඒ ක්‍රියාදාමයේ එම නැත්නම් තිබෙන දේ කුමක්ද කියන එක ගැන මේ යෝවාන් දැකපු දේ ප්‍රකාශ කරනවා. அங்கு நான் நீங்களும் எங்களுடைய தேவனை நாங்கள் பார்ப்போம். ඉතින් ඔබයි මායි එතනදී අපගේ දෙවියන් වහන්සේව අපි දකින්න යන ආකාරයයි. எங்களை ரட்சித்தவரை நாங்கள் பார்ப்போம். ඉතින් මට ගැලවීම දුන්නා වූ තැන මාසේ මම දකින්න යනවා. எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரை நாங்கள் பார்ப்போம். ඉතින් මා වෙනුවෙන් ලේස් සැලුවා වූ තැන මාසේ මම දකින්න යනවා. வெளிப்படுத்தல் சொல்லப்படுகின்ற ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகின்றது.
ඉතින් එදින පොතේ ප්‍රකාශ කරලා තිබෙනවා බැටළු පැටමානෝ කියලා. ஹalleluya. ஆகவே அந்த சிங்காசனத்தில் அவர் இருக்கின்ற பொழுது அவருக்கு முன்பாக 24 மூப்பர் இருப்பதாக வேதம் சொல்லுகின்றது. ඉතින් උන්වහන්සේ සිංහාසනේ වැඩවසන අවස්ථාවේදී උන්වහන්සේ සමග ඒ වැඩිමහල්වන් 24 දෙනා සිටින බවයි. இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த 24 மூப்பர்கள் யார் என்று நாங்கள் காண வேண்டும். ඉතින් මේ 24 දෙනා කවුරුන්ද කිව්වොත් එම ஹalleluya. நீங்கள் இப்போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 4වෙනි පරිච්ඡේදයේ 4වෙනි පදයෙන් ගත්තොත් அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனம் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ඒ සිංහාසන වටේට සිංහාසන 24ක් තිබුණේය. ඒ සිංහාසන මැදෙහි වැඩිමහල් 24 දෙනෙක් සුදු වස්ත්‍ර පැළඳ තමුන්ගේ හිස් මගෙහි රන් ඔටුන ඇතුව වාඩි වී හිඳිනවාද තිබේ. මේ ஹalleluya. இப்பொழுது அந்த சிங்காசனத்திலே 24 மூப்பர்கள் இருக்கின்றார்களாம். දැන් මේ සිංහාසනේ අවට වැඩිමහල්වන් 24 දෙනෙක් සිටිනවා. அவர்கள் வெண் அங்கி தரித்திருக்கிறார்களாம். දැන් ඕන වෙලා සුදු වස්ත්‍ර පැළඳගෙන සිටිනවා. அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ඒ කියන්නේ උන් පවිත්‍ර වූ අය. வெண்மை பரிசுத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றது. ඉතින් මේ පවිත්‍රකම කියන්නේ ඒ සුද්ධත්වයට සංසන්දනය වෙනවා. வேதம் சொல்லுகின்றது பரிசுத்தம் இல்லாமல் யாருமே தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. ඉතින් පවිත්‍රකම සුද්ධකම නොමැතිව දයනාසව නමස්කාර කරන්න බැරි බවයි උන්වහන්සේ වචනේ ප්‍රකාශ කරලා තිබෙන්නේ. ஆகவே இவர்கள் பரிசுத்தமாக ஜீவித்ததால் இப்பொழுது அவர்கள் பரலோகத்தில் இருக்கின்றார்கள். දැන් මේ සුද්ධකමේ සිටියා වූ අය දැන් මේ ස්වර්ගයේ සිටින බව ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஆகவே நானும் நீங்களும் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ඉතින් අපි ස්වර්ගයට පිවිසෙන්න නම් අපගේ ආත්මීය ශරීර ප්‍රාණය නිදොස්ව තිබෙන්න ඕනි. சிலர் ஹalleluya வெளியிலே பரிசுத்தத்தை காட்டுவார்கள், ஆனால் அவர்களுக்கு இருதயத்துக்குள்ளாக இருப்பது மகா திருக்கும் கேடுள்ளதுமான காரியங்கள் இருக்கும். සමහර අය පිටස්තරව වුන් සුද්ධ පවිත්‍ර වගේ වුන් පෙන්නු කරනවා. නමුත් ඔවුන්ගේ ඇතුළාන්තයේද ඔවුන් නොයෙකුත් ආකාරයේ වැරදි සංගවාගෙන තිබෙනවා. இன்னும் ஒரு சொல் இருக்கிறார்கள், ஹalleluya உள்ளுக்குள்ளே பரிசுத்தத்தை வைத்திருப்பார்கள், ஆனால் வெளியிலே அவர்களின் நடத்தைகள் அவர்கள் உடுப்புடவைகள் எல்லாம் தலைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். තවත් සමහර අය ඉන්නවා ඇතුළාන්තයෙන් උන්ගේ පවිත්‍රතාවය තිබෙනවා. නමුත් පිටස්තරේ බැලුවොත් එම උන්ගේ වස්ත්‍ර ඒ වගේම උන්ගේ ක්‍රියාදාමය හැමදේම ඒ දේවල් පිළිකුලකට ඉර තිබෙනවා. ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஹalleluya ஒரு வெளி அடையாளம் இருக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். හැමදේම තේරුම් කරගන්න හැමදේටම පිටස්තර සලකුණක් තිබෙන බව. நாங்கள் போகின்ற பொழுது எங்களை பார்த்து மற்றவர்கள் இவன் கிறிஸ்தவனாய் இருக்கலாம் என சிந்திக்கும்படியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். දැන් අපිව දකින අවස්ථාවකදී ඒ තවත් කෙනෙක් මිනිස්සු දිහා ඔව් කියන්න අවශ්‍යයි. මොහු ක්‍රිස්තියානි කෙනෙක් වෙන්න ඇති කියන ඒ සලකුණ පෙන්වු කරන්න අවශ්‍යයි. நாங்கள் உடுத்துகின்ற உடுப்புடவைகள் ஜாக்கிரதையாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். ඉතින් අපගේ ඇඳුම් පැළඳුම් අපේ වස්ත්‍රවල ගැන ඉතා විමසිලිමත්ව සිටින්න. முக்கியமாக பெண்களாக இருந்தால் எங்களுடைய அங்கங்களை காட்டுகின்றபடி நாங்கள் உடுத்தக்கூடாது. ඉතින් කාන්තාව වුණාම කාන්තාව ඔවුන්ගේ ඇඟවල් පෙන්වන ආකාරයට ශරීරය පෙන්වු කරන ආකාරයේ දේවල් ඇඳුම් පළඳින්න එපා. அரை குறையாக உடுத்தக்கூடாது. ඒ කියන්නේ ඔවුන් ඒ කියන්නේ විවිධත්වයේ ශරීරය පෙන්වු කරන ආකාරයේ ඇඳුම් පළඳින්න එපා. சில வேளை பெண்கள் போடுகின்ற பேண்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹalleluya அவர்களுக்கு பின்னால் அநேக பேர் ஓடி வருவார்கள். සමහර කාන්තාව ඉන්නවා ඔවුන් දාන ඒ ටවුසර් දිහා බැලුවොත් එම හරි අමුතුයි. அவ்வளவுக்கு அசிங்கமாக அவருடைய ஆடைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් ඔවුන් එච්චර පිළිකුල් ආකාරයට ඔවුන්ගේ ඇඳුම් පැළඳුම් දිහා බැලුවොත් අපිට දකින්න පුළුවන්කමක් තිබෙනවා. அது ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இவ்வாறான ஆடைகள் தேவன் கொடுப்பதில்லை. ඉතින් මේ ගැලවීම ලැබුවා වූ කාන්තාවකට මෙවන් ඇඳුමක් දෙවනාස් විසින් කියා දීලා නැහැ. இவற்றை குறித்து நாங்கள் இன்னொரு நாட்டிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஹalleluya ஆடை මේ ඇඳුම් පැළඳුම් ගැන අපි වෙන අවස්ථාවකදී අපි ඒ ගැන අපි ඉගෙන ගනිමු. ஆகவே இந்த 24 மூப்பர்களும் பரிசுத்தமாக இருந்தபடியால் ஹalleluya அங்கு பரலோகம் சென்றார்கள். මේ 24 දෙනා වැඩිමාළුවම
උන් පවිත්‍රව සිටිය නිසා උන් ස්වර්ගයේ සිටින ආකාරය අපි දුටුවා. அது மாத்திரமல்ல அவருடைய தலையிலே பொன் முடி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ඒ වගේම උන්වහන්සේගේ ඉසේ රන් ආකාරය තිබුණා කියන එක. பொன்முடி எதற்கு அடையாளம் என்று சொன்னால் ஹalleluya அவர்கள் வெற்றி வாகை சூடியதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ඒ රන් සකස් කියන්නේ ඒක ඇවිල්ලා මේ ජයග්‍රහණය කියන ප්‍රකාශ ජයග්‍රහණයට සමානයි. இன்னைக்கு ஹalleluya 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது அந்த பரலோகத்திலே இவ்வாறான சத்தங்கள் இருப்பதாக வேதம் சொல்லுகின்றது. ඉතින් මෙවන ආකාරයේ ශබ්දවල තිබෙන බව ස්වර්ගයේ තිබෙන බව ප්‍රකාශ කරලා තිබෙනවා. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். අස්වෙනි පාදය அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தூபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. සිංහාසනයෙන් විදුලිද ශබ්දද ගර්ජනද නිකුලේය. සිංහාසන ඉදිරියේ ගිනි පහන් සතක් දැල්වෙමින් තිබුණේය. ඒවා නම් දිව්‍යන් වහන්සේගේ ආත්මයන් සද්දනායි. ஆகவே இங்கு சொல்லப்படுகின்றது ஹalleluya அந்த சிங்காசனத்திலே மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් ඒ සිංහාසනේ තිබුණා නොයෙකුත් ශබ්දවල තිබුණා. ඒ කියන්නේ අකුණු ශබ්ද වගේ ඒ වගේම විදුලිය ඒ වගේ බොහෝ නොයෙකුත් දේවල් එතන තිබුණා සංඥාවල් තිබුණා. ஹalleluya இதை வாசித்து விட்டு இன்றைக்கு சபைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் මේවන් දේවල් දැක සභාවවල අද කුමක්ද කරනවා කිව්වොත් ඒවා பரலோகத்திலே மின்னல் இருந்தது. ஆகவே எங்களுடைய சபையிலும் ஹalleluya விதம் விதமான வெளிச்சங்களை போட்டு லைட்டுகளை போட்டு மின்னல் போல ஆக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් මේ අය මොකද කරන්නේ ස්වර්ගයේ තිබුණා ඒ කියන්නේ අකුණු වගේ දේවල් තිබුණා. ඒ නිසා සභාවවලදී ඕන් මොකද කරන්නේ නොයෙකුත් දේවල් අලංකරණය කිරීමෙන් ඒ දේවල් මතු කරනවා. ஒரு டிஸ்கோக்கும் ஒரு விபச்சார விடுதிக்கும் வித்தியாசமே இல்லை. சபைகளும் அதே போல மாறிவிட்டன. දැන් ඔබ අද අප දකින දෙයක් තමයි මේ වෛශ්‍යකම් කරන තැන් තිබෙනවා. අද නොයෙකුත් දේවල් කරනවා වගේම අද සභාවල ඒ අලංකරණය ඒ ආකාරයෙන් ඒ තැන්වල තිබෙන වගේ පත් වෙලා තිබෙන සභාවල. ஹalleluya பரலோகத்திலே இடி முழக்கங்கள் காணப்பட்டது போல சபைகளிலே ஹalleluya மேள தாளங்களை அடித்து கொட்டி ஹalleluya ட்ரம் செட்டை போட்டு அடித்து ஹalleluya அவ்வாறான ஒரு காரியத்தை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් අර අකුණු කොටනවා වගේ ඒ ස්වර්ගයේ ඒ ආකාරය ප්‍රකාශ කරලා තිබෙන නිසා අද සභාවලත් කුමක්ද කරන්නේ අද නොයෙකුත් වාදන දාගෙන ඔන් ඩ්‍රම් සෙට් ඒ වගේ ගොඩක් ශබ්ද නගාගෙන විවිධත්වය කරන්න පෙළඹෙනවා. ஒசியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான் என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් ඔසියා අනාගත වතුරුතුමා කියනවා මාගේ සෙනක නොදොනවා සිටින බව. ஹalleluya ஜனங்கள் அறியாமல் இந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வசனங்கள் அவர்களுக்கு விளங்குவதில்லை. ඉතින් මේ සෙනක නොදොනුවාත්කමෙන් මෙවන් දේවල් වලට හැලුම් වෙලා තිබෙනවා. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுகின்றது தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தனவாம். ඒ වගේම දෙවනාසිගේ ඉදිරියේ ඒ කියන්නේ මේ ගිනි ඇබිලෙමින් තිබුණා කියන එක ප්‍රකාශ කරලා තියෙනවා. அதாவது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 7 விளக்குகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ඒ කියන්නේ සිංහාසන ඉදිරියේ පාන්රුක 7ක් ගැන ප්‍රකාශ කරලා තියෙනවා. அது எரிந்து கொண்டிருக்கின்றது. ඒ පාන්රුකවල් ඇබිලෙමින් තිබුණා. அந்த 7 தீபங்கள் அந்த அக்கினி தீபங்கள் எதை குறிக்கிறது சொன்னால் தேவனுடைய 7 ஆவிகளை குறிக்கின்றது. ඉතින් ඒ පාන්රුකවල් 7ක්ම ඒ ගින්න කුමකට සමාන කරනවා කිව්වොත් එම සභාව ඉන්නා වූ ඒ දේවදූතයන් සද්දෙන ගැන ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஹalleluya உங்களுக்கு தெரியும் ஹalleluya இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆவியானவர் தான் இருக்கின்றார். හැබැයි ඔබ දන්නවා මේ පොළොවේ ඉන්නේ එකම ආත්මෙන් වාසි පමණයි. 7 ஆவி அல்ல. ඒ කියන්නේ ආත්මවල 7ක් නැහැ. ஆகவே இந்த தேவனுடைய 7 ஆவி என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். එබැවින් මේ ගිනි 7ක් අපි දේවදූතය 7 දෙනා කිව්වොත් එම ආත්මවල 7ක් මොකද්ද මේ දේ? ஹalleluya தேவனிடமிருந்து வருகின்ற 7 விதமான ஆவிகளை குறித்து இங்கு பேசப்படுகின்றது.
ඉතින් මෙතනින් දෙවියන් වහන්සේ විසින් එන්නා වූ ආත්මවල හතක් ගැන ප්‍රකාශ කරලා තිබෙනවා. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் 7 ஆவியை உடையவர் அல்ல. ඉතින් දෙවියන් වහන්සේ ආත්මවල හතකින් සිටින දෙවියන් වහන්සේ නෙවෙයි. வேதம் சொல்லுகின்றது ஹalleluya, தேவன் ஆவியாக இருக்கின்றார். ඉතින් උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කරලා තිබෙනවා දෙවියන් වහන්සේ ආත්මයක සිටින බව. இந்த உலகத்துல எத்தனை ஆவியானவர் சொன்னால் ஒரே ஒரு ஆவியானவர். ඉතින් මේ පොළවේ කොයිතරම් ආත්මවල තියෙනවා කිව්වොත් තමයි එක ආත්මයයි තිබෙන්නේ. அந்த ஆவிதான் பிதாவினுடைய ஆவியானவர். ඉතින් ඒ ආත්මය තමයි පියාණන් වහන්සේගේ ආත්මය. அதே ஆவிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர். ඉතින් ඒ ආත්මයමයි යේසුස් වහන්සේගේ ආත්මය. ஆவி பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூன்றுக்கும் 3 ஆவிகள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඒ බැවින් පියා පුත්‍රයා සුද්ධාත්මයන් වහන්සේ කියන විට ඒ තුන්ගොල්ලම තුන් ආකාර ආත්මවල තිබෙන බව එතනින් අර්ථවත් කරනවා නොවේ. ஆகவே இந்த ஒரு ஆவியானவர் இடத்திலிருந்து ஹalleluya வருகின்ற 7 வகையான வித்தியாசமான ஆவிகளை ஹalleluya நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ඒ නිසා එකම ආත්මෙන් වාසය තුල මෙතනින් ආත්මවල සත්තාකාරයේ ප්‍රකාශ වීම ගැන මෙතනින් ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஹalleluya. நீங்கள் எசேயா புத்தகத்தை புரட்டிக்கொள்ளுங்க. எசேயா 11ஆம் அதிகாரம். ஐசாயா புத்தகம் 11 பரிච්ඡේදයේ எசேயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஐசாயா புத்தේ 11 පරිච්ඡේදයේ 2 පදය. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ආත්මය එනම් ප්‍රඥාව හා නුවණේ ආත්මයද මන්ත්‍රණය හා බලේ ආත්මය දැනගැනීම හා ස්වාමීන් වහන්සේ බයවීමේ ආත්මයද උන්වහන්සේ කෙරෙහි සිටින්නේ. ஆகவே இந்த பரலோகத்திலிருந்து ஹalleluya வெளிப்படுகின்ற அந்த ஆவிகள் ஹalleluya இப்பொழுது எசேயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3 விதமான ஆவிகளை குறித்து பேசுகின்றது. දැන් මේ ஐசாயா පුතේ 11 පරිච්ඡේදයේ 2 පදයේදී මෙතනදී ආත්ම තුනක් ගැන ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஆகவே 7 விதமான ஆவிகளையும் இன்றைக்கு நேரம் இருந்தால் நாங்கள் கற்றுக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால் வரங்களை கற்றுக்கொள்வோம். ඉතින් අපි ආත්ම හතක් ගැන කියවා වගේ අපි මේ දේවල් ගැන අපිට කාලේදී අපි ඉගෙන ගනිමු. ஹalleluya. முதலாவது ஆவி இங்கு சொல்லப்படுகின்றது 2ஆம் வசனத்திலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. පළවෙනි ආත්මය කුමක්ද කියොත් එම ඥානය අංගවන්නා වූ ආත්මය. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது සුද්ධාත්ම ආත්මය ලබා ගන්න විට ஹalleluya உங்களுக்கு நிறைந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ඔබට පරිපූර්ණ ඥානය ඔබට ලබා ගන්න පුළුවන්කමක් වෙනවා. அது மாத்திரமல்ல உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுது. உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ඒ කියන්නේ ඒ වගේම දැනුම අන්ඩර්ස්ටෑන්ඩ් කියන එක ඔබ දැනුම කියන එක ලබා ගන්නවා. ஒருவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஹalleluya அவனுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு ஞானமும் உணர்வும் இருக்க மாட்டாது. ඒ කියන්නේ කෙනෙක් සාධාරණ වාර්තේ ලබා ගන්නේ නැත්නම් ඔබට ඥානය සහ දැනුම කියන එක නොමැතිව සිටිනවා. நான் சொல்லுகின்ற ஞானம் ஹalleluya பரலோக ஞானத்தை குறித்து பேசுகின்றேன். මම මේ කතා කරන ඥානය එවිලා ස්වර්ගික ඥානය. ஆகவே முதலாவது ஆவி ஹalleluya பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களிடத்திலே ஞானமும் உணர்வும் ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். අනුමුන්ව සුද්ධාත්ම මහසික දීමනාව ලබා ගන්නන් පසුව ඥානයේ දැනුම ලැබෙන බවයි. அது பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளாக அநேக விதமான ஆவிகள் செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். එක මනුෂ්‍ය තුළ නොයෙකුත් ආත්ම ක්‍රියා වෙනවා. குடியினாவி, குடியினாவி, ஆல்கஹால், குடியினாவி, බීමත්කමේ ආත්මය, விபச்சாரத்தினாவி, වෛශාගමේ ආත්මය, எரிச்சலினாவி, ඊර්ෂ්‍යාවේ ආත්මය, பொறாமையினாவி, ඊර්ෂ්‍යාව ஹalleluya கனநித்திரையினாவி, ඒ කියන්නේ නින්දේ ආත්මය. இவ்வாறான கன வகையான ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். විවිධ ආත්මවල එක මනුෂ්‍ය තුළ ක්‍රියා වෙන ආකාරය අපි දකිනවා. இது மனுஷனிடமிருந்து வருகின்ற ஆவி. මේ මනුෂ්‍ය තුළ එන ආත්මය ஆனால் தேவனிடமிருந்து வருகின்ற ஆவியிலே ஒன்று என்னவென்று சொன்னால் ஞானத்தையும் உணர்வையும் பெற்றுக் கொள்கின்ற ஆவி. දෙවියන් වහන්සේගෙන් එන ආත්මය
ඥානය දැනුම උන්වහන්සේ විසින් දෙනු ලබනවා. இரண்டாவது ஆவி என்னவென்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவி என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් දෙවෙනි එක උන්වහන්සේ ප්‍රකාශ කළ දෙනවා. ඒ කියන්නේ අවවාදය සහ ශක්තිය දෙන්නා වූ ආත්මය. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொல்லுகின்றோம் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகின்றோம். ඉතින් යේසුස් වහන්සේට අපි කියන උන්වහන්සේ මන්ත්‍රයාණන් වහන්සේ කියලා. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளாக வருகின்ற பொழுது ஹல்லேலூயா எவ்வாறு ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ඉතින් උන්වහන්සේගේ ආත්මය ඔබ තුළ ඒ ආත්මය පැමිණියාම ඔබට වැටහෙන්න ලැබෙනවා අන්‍යයට පවා ඒක නිශ්චයාකාරව ඥානවන්ත ප්‍රකාශ කිරීමට. முக்கியமாக ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஆவி இந்த ஆலோசனை ஆவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ඉතින් එයාම දේව දාසය තුළම තිබෙන්න ඕනේ හොඳම ප්‍රමුඛතාවයේ ආත්මය තමයි. ඒ කියන්නේ මන්ත්‍රය ඒ කියන්නේ අන්‍යයට ඒ කියන්නේ விசுவாசிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஹல்லேலூயா நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ඒ කියන්නේ බැතිමතුන්ට හොඳ හොඳ මේ යහපතේ කියා දීමේ හැකියාව ආත්මෙ තිබෙන්න ඕනේ. வேதம் சொல்லுகின்றது ஆலோசனையும் பெலனும் கொள்ளுகின்ற ஆவி என்று சொல்லப்படுகின்றது. ඒ කියන්නේ අවවාදය සහ ඒ වගේම බලය ඇත්තව ආත්මය. வேதம் சொல்லுகின்றது ஹல்லேலூயா அப்போஸ்தலர் 1-8 வசனத்தில் சொல்லப்படுகின்றது ஹல்லேலூயா பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது பெலன் அடைவீர்களாம் என்று சொல்லப்படுகின்றது. ක්‍රියාපද බලයෙන් පරිච්ඡේද 8 වෙනි පදයේ ප්‍රකාශ කරලා තියෙනවා නුඹලා සුද්ධාත්මන වහන්සේගේ දීමනා ලබන විට ඔබලා බලය ලබන බව. ஆவி உங்களுடைய உணவுகள் உங்களுக்கு பெலனாக இருக்க முடியாது. එනිසා ඔබගේ කියාම ඔබ ශක්තිමත්ව සිටින්න බෑ. உங்களுடைய பணம் உங்களுக்கு பெலனாக இருக்க முடியாது. ඔබගේ මුදල් වලින් ඔබ ශක්තිමත්ව සිටින්න බෑ. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பெலனாக இருக்க முடியாது. ඔබගේ පවුලේ ඔබට ශක්තිමත් වෙන්නේ නැහැ. இவன் உங்களுடைய போதகர் கூட அல்லது நானோ கூட உங்களுக்கு பெலனாக இருக்க முடியாது. ඔබට බලයක් වෙන්න බෑ. அந்த பெலன் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவி தான் உங்களுக்கு பெலனை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். එකම බලය සුද්ධාත්මන වහන්සේ පමණයි. ஆகவே இது இரண்டாவது வகையான ஆவி. මේ දෙවෙනි மூன்றாவது ஆவி வேதம் சொல்லுகின்றது ஹல்லேலூயா அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அறிவுகின்ற ஆவி என்று சொல்லப்படுகின்றது. තුන්වෙනි ආත්මය කියනවා දෙවනාසයට බියස දැනුම ඇති කරලා දෙන්නා වූ ආත්මය. ஹல்லேலூயா உண்மையான அறிவு வேணும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். හොඳම දැනුම හොඳම බුද්ධිමත් වීමට නම් ඔබ සුද්ධාත්මන අවශ්‍යපට අවශ්‍යයි. ஹல்லேலூயா அறிவு இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ඉතින් දැනුම මේ ලෝකේ ලබා ගන්න පුළුවන්. ஆனால் ஞானமானது பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கின்றது. ඥානය කියන එක ස්වර්ගයෙන් පැමිණෙනා වූ දේ. வேதம் சொல்லுகின்றது ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாக இருந்தால் அவர் கொடுக்கிறவரிடத்திலிருந்து சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் என வேதம் சொல்லுகின்றது. උන්වහන්සේ වචනේ ප්‍රකාශ කරලා තිබෙනවා ඥාණයෙන් ඔබ අඩුවී පවතිනවා නම් උන්වහන්සේට වරගස්සන්න ඉල්ලුම් කරන්න පිට උන්වහන්සේ ඥාණයෙන් පරිපූර්ණ කර බවයි. சபையை நடத்துகின்ற ஞானம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் தேவைப்படுகின்றது. එතන සභාව පරිපාලනය කිරීමට නම් දෙවනාසගේ ඥාණය අවශ්‍යයි. குடும்பத்தை நடத்துகின்ற ஞானம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் தேவைப்படுகின்றது. ඉතින් හැම දේවදාසයෙකුටම මේ ආත්මය අවශ්‍යයි. பிள்ளைகளை ஹல்லேலூயா எவ்வாறு வாலிபர்களை எவ்வாறு நடத்துவது என்கிற ஞானம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகின்றது. එනිසා ඥානවන්තකමින් මනුෂ්‍ය මේ වීමට පවතින නම් මේ ඥාණය අවශ්‍යයි. உழைக்கின்ற பணத்தை எவ்வாறு ஹல்லேலூயா உழைக்கின்ற பணத்தை எவ்வாறு பிரயோஜனப்படுத்துவது என்பதற்கு எனக்கும் உங்களுக்கு ஞானம் தேவைப்படுகின்றது. ඒ කියන්නේ ඔබ උපයන මුදල කෙසේද පරිහරණය කරන්න කියන ඔබට ඥාණය අවශ්‍යයි. ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ஞானம் தேவைப்படுகின்றது. ආත්ම දිනීමට ඔබට ඥාණය අවශ්‍යයි. இதன் சொல்லுகின்றது ஆத்தும ஆதாயம் செய்வோம் ஞானவான் என சொல்லப்படுகின்றது. ආත්ම දිනා ගන්න මනුෂ්‍ය ඥානවන්තය බවට උන්වහන්සේ වචනේ ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஆகவே இந்த உலகத்திலே இருக்கின்ற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவி தேவைப்படுகின்றது. එනිසා හැමදේම ජයග්‍රහණය කිරීමට ඔබට සුද්ධාත්මන වහන්සේ අවශ්‍යයි. அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை ஹல்லேலூயா நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவைப்படுகின்றது. ඒ වගේම දෙවියන් වහන්සේට බියව දෙවනාස්වල ගමන් කරන්නට ඒ සුද්ධාත්මන වහන්සේගේ දීමනාව අවශ්‍යයි. ஹல்லேலூயா இன்னைக்கு அநேகம் பேர் கர்த்தருக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா අද බොහෝ අය දෙවනාස්වල බිය නැහැ. துணிகரமாக பாவத்திலே ஈடுபடுகின்றார்கள். ඔවුන් බය නොමැතිව ඔවුන් පාපයට පැමිණෙනවා.
தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர்கள் ஹalleluya பயப்படுவதில்லை. දෙවනාසේ මිනිස්සු ගැන කිසි කෙනෙකුට බයක් නැහැ. நீதிமொழிகளில் சொல்லப்படுகின்றது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என சொல்லப்படுகின்றது. ඉතින් උන්වහන්සේ වචනේ එළදෙන පොතේ ප්‍රකාශ කරලා තිබෙනවා දෙවනාසේට බියවීම ඥානයේ ආරම්භය බව. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ඉතින් ඔබ හැම දේවදාසෙක්ම ඔබ කවුරුන්ද කිව්වොත් එහෙම ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛතාවයෙන් දෙවියන් වහන්සේට බිය යුතුව තිබෙනවා. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரரை பார்க்கிறோம் ஹalleluya மனுஷருக்கு பயப்படுகின்றார்கள். ඉතින් මනුෂ්‍යයන් දේවදාසයන් මනුෂ්‍යයන්ට බයයි. சில ஊழியக்காரர் மனுஷிமாருக்கு பயப்படுகிறார்கள் ஹalleluya. sorry சில ஊழியக்காரர் மனைவிமாருக்கு பயப்படுகின்றார்கள். සමහර අමෘතෙන්න භාර්යාවට බයයි. ஹalleluya நீங்க மனைவிமாருக்கு பயப்பட வேண்டாம். භාර්යාවට බය වෙන්න එපා. ஹalleluya இந்த மூன்றாவது ஆவி எதை குறித்து பேசப்படுகிறது என்று சொன்னால் ஹalleluya கர்த்தருடைய அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் கொடுக்கின்ற ஒரு ஆவி இருக்கின்றது. තුන්වෙනි ආත්මය දෙවනාසට බියසා දෙවනාස තුළ ගමන් කිරීමට ඇති සැකරන්න සලස්වන්නා වූ ඒ ඥානීය ආත්මය. இப்பொழுது நாங்கள் எதை குறித்து பார்த்து வருவோம் சொன்னா 7 விதமான ஆவிகளை குறித்து பார்த்து வருகின்றோம். මේ ආත්ම ආකාරයෙන් අපි විමසුවා. இந்த 7 ஆவிகளும் எங்கே இருந்து வருகிறதாம் சொன்னா பரலோகத்திலே இருந்து வருகின்றது. මේ ආත්මවල සත්‍යම කොයින්ද පැමිණෙන්නේ? ස්වර්ගයේ සිට. இந்த 7 ஆவிகளும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு காரியம். මේ ආත්ම සතක්ම සෑම දේවදාසය තුළම අවශ්‍ය වෙ තිබෙනවා. இப்பொழுது புரட்டிக்கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 கொரிந்தி 8:13. 2 கொரிந்தி 8:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். 2 கொரிந்தி 8:13. තවද මම විශ්වාස කරමි. ඒ නිසා කතා කිරීමේ ක්‍රියා තිබෙන ලෙස ඇදහිල්ලේ එම ආත්මය ඇත්තා වූ අපි විශ්වාස කරමු බැවින් කතා කරමු. இங்கு சொல்லப்படுகின்றது விசுவாசத்தின் ஆவியை பற்றி சொல்லப்படுகின்றது. ඒ කියන්නේ ඇදහිල්ලේ ආත්මය ගැන ප්‍රකාශ කරලා තිබෙනවා. இது இன்னொரு விதமான ஆவியை குறிக்கின்றது. මේ තව ආත්මයක්. ஹalleluya பாருங்கள் இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியமான காரியமாக இருக்கின்றது. ඇදහිල්ලේ කියන්නේ සෑම මනුෂ්‍යයෙකුටම අවශ්‍ය වෙන දෙයක්. ஹalleluya நீங்கள் விசுவாசத்தை பார்க்கும்போது எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். அதாவது காணப்படாத ஒன்றை இருப்பதாக நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நானும் கடவுளை காணவில்லை, நீங்களும் கடவுளை காணவில்லை, ஆனால் கடவுள் என்று ஒருவர், தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கின்றோம். யாருமே காற்றை நாங்கள் பார்ப்பதில்லை, ஆனால் காற்று இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆகவே இந்த விசுவாசத்தின் ஆவி எப்பொழுது உங்களிடத்திலே வரும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகின்ற பொழுதுதான் அந்த விசுவாசத்தினுடைய ஆவி வரும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் எப்பொழுதும் ஓடோடி சபைக்கு செல்லுவான். ஒரு காரியம் அவனுக்கு தேவை என்று சொன்னால் அவன் கர்த்தரிலே விசுவாசம் பெற்று அந்த காரியத்துக்காக ஜெபிப்பான். විශ්වාස කරන කිරීමෙන් යාඥා කිරීමේ පැලමෙන් පුළාගේ ආත්මය තුළින්. ஹல்லேலூயா. ஆவே இன்னொரு ஆவி இந்த விசுவாச ஆவியினை சொல்லப்படுகின்றது. ඇදහිල්ලේ ආත්මය. அடுத்த ஆவியை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். புரட்டிக்கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன். யோவான் 14:17 වෙනි පදය. யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 14:17.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ඒ සැලසිලිකාරක සත්‍යතාවේ ආත්මයන් වහන්සේය. උන්වහන්සේ පිළිගන්න ලෝකයාට බැරිය. මක්නිසාද ලෝකයා උන්වහන්සේ දකින්නවත් අඳුනන්නේවත් නැත. නුඹලා ஹalleluya. උන්වහන්සේ இது எதை குறித்து பேசுறோம்னு சொன்னால் சத்திய ஆவி அல்லது உண்மையின் ஆவியை குறித்து பேசுகின்றது. මේක කියනවා සත්‍ය ආත්මය එහෙම නැත්නම් මේක සැබෑ ආත්මය. நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඔබ සැබෑකම දැනගන්න නම් සුදාත්මන වහන්සේ අවශ්‍යයි. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக வராவிட்டால் ஹalleluya நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. දෙවනාසික ආත්මය නොමැති නම් මුන්වාසික වචනය තේරුම් ගැනීම හැකියාව නැහැ. தேவனுடைய ஆவி உங்களுக்கு இருக்கின்ற பொழுது ஹalleluya தேவன் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கின்ற பொழுதும் எல்லா காரியமும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். දෙවනාසික ආත්මය නොබතුල තිබෙනවා නම් සෑම වචනයක් පාසක්ම තේරුම් ගැනීම හැකියාවට උන්වහන්සේ මඟ පෙන්වනවා සලසනවා. இந்த உலகம் இந்த சத்திய ஆவியானவரை அல்லது உண்மையின் ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கின்றதா? ඒ නිසා මේ සත්‍යතාවේ ආත්මය ඒක ඔබ නොදැන ඔබ නොදක සිටිනවා. நான் விசுவாசிக்கிறேன் நானும் நீங்களும் இந்த பரிசுத்த ஆவி அல்லது சத்திய ஆவியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ඒ නිසා ඔබයි මයි විශ්වාස කරනවා මේ සත්‍ය ආත්මය ඔබ ලබාගෙන සිටින බවයි. அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு உள்ளாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් උන්වහන්සේ කොහේ සිටිනවාද කිව්වොත් එම ඒ නුඹලා තුල උන්වහන්සේ සිටින බවයි ප්‍රකාශ කරලා තිබෙන්නේ. அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது அவர்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருகிலே இருந்தார். ඉතින් අපොස්තලවරු මේ පොළවේ සිටින වෙලාවෙදී උන් කරන කොටකට යේසුස් වහන්සේ පෙන්වු කළ ප්‍රකාශ කළා. இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் இருந்தபடியால் அவர்களுக்கு அந்த அப்போஸ்தலர்களுக்கு உள்ளாக அவரால் இருக்க முடியாது. දැන් යේසුස් වහන්සේ ඒ අපොස්තලවරුන් තුලින් ඒ හදවත තුල සිටින නිසා මේ දේ එළිදර වුණා. அவர் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். ඉතින් උන්වහන්සේ මේ පොළවේ නික්මව යන්න ප්‍රථම ස්වර්ගයට ඔසවා ගැනීමට ප්‍රථම උන්වහන්සේ කිව්වා මම ගොස් නුඹලාට සැනසෙලිකාර ආත්මය නුඹලා තුල වෙන මම. அவர் உங்களை சத்தியத்திலே வழிநடத்துவார். ඒ සැනසෙලිකාර ආත්මය නුඹලා තුල ආවම පසුව ඒ සත්‍යතාවය තුල නුඹ රැගෙන යන බවයි. ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு போன போது ஹalleluya அவருடைய ஆவி எங்கே வந்தோன்னு சொன்னால் எங்களுக்கு உள்ளாக வாசம் செய்தது. ඉතින් යේසුස් වහන්සේ මේ පොළවේ යන්න ප්‍රථම ගියා නම් උන්වහන්සේගේ ආත්මය කොහෙට පැමිණියා කිව්වොත් ඒ නැවත ඒ කියන්නේ අප තුල අප අතරට වාසය කරන පිරිස පැමිණිය බවයි. வேதம் சொல்லுது உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ඉතින් උන්වහන්සේගේ ආත්මය නුඹලා තුල පවතින නිසා නුඹලා උන්වහන්සේ කවුරුන්ද කියන එක නුඹලා දන්න බවයි. அவர் பரிசுத்த ஆவி எங்கே இருப்பார்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளாகத்தான் இருப்பார். ඉතින් සුදාතුලාත්‍රි කොහෙ සිටිනවද කිව්වොත් ඒවා නුඹලා තුලයි උන්වහන්සේගේ ආත්මය තිබෙන්නේ. இயேசு சரீரத்தில் இருந்தபோது எங்கே இருப்பார்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்திலே இருப்பார். ඉතින් යේසුස් වහන්සේගේ ශාරීරික කොහෙන්ද සිටිනවා කිව්වොත් එම උන්වහන්සේ නුඹලා සමගම නුඹලා අසලේ සිටින බවයි. ஆகவே இயேசு இப்பொழுது ஹalleluya எங்கே இருக்கிறார் சொன்னால் உங்களுக்கு உள்ளாக இருக்கின்றார். உள்ளாக இருக்கின்ற பொழுது அவர் பரிசுத்தராக இருக்கிறபடி அவர் பரிசுத்த ஆவியை சொல்லுகின்றோம். දැන් කොහෙද යේසුස් වහන්සේ සිටිනවා කිව්වොත් එම නුඹලා තුල උන්වහන්සේ සිටින බවයි. ஹalleluya ஆறாவது ஆவியை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ඉතින් අපි 6 වෙනි ආත්මය ගත්තොත් ரோமர் 1 அதிகாரம் 4 வசனத்துக்கு செல்லுங்கள். කොහොම පළවෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. කොහොම පළවෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணியபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் අපගේ විශ්වාසයෙන්ද ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස්ගෙන්ද අනුග්‍රහය සමාදානය තුන්වරක් ලැබේ. ஹalleluya நான் அந்த வசனத்தை விட்டு விட்டேன் நினைக்கிறேன். ஹalleluya இது எதை குறித்து பேசுகிறோம்னு சொன்னால் பரிசுத்தத்தின் ஆவியை குறித்து பேசுகின்றது. සිද්ධාර්ථය ගැන කතා කරන්නේ. සිද්ධාර්ථය ගැන
ஹalleluya. நான் பிற்பாடு அந்த வசனத்தை சொல்லுகின்றேன். ஹalleluya. அதாவது இந்த ஆறாவது ஆவி எதை குறித்து பேசுகிறோம்னு சொன்னால் பரிசுத்தத்தின் ஆவி. ඒ කියන්නේ සුද්ධකමේ ආත්මය. ஹalleluya. அதாவது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுப்பார். ඒ සුද්ධාත්ම වාසය තුඹලා ලබා ගත්තම ඒ සුද්ධාත්ම වාසය තුඹලාගේ සුද්ධත්වයේ තුළ ඔබ රැගෙන යන බවයි. அந்த பரிசுத்த ஆவி எவ்வாறு உள்ளுக்குள்ளே பரிசுத்தமாக இருப்பது என்று சொல்லியும் எவ்வாறு வெளியிலே உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தமாக இருப்பது என்பதை குறித்து கற்றுக் கொடுப்பார். ඒ සුද්ධාත්මය ඔබලා තුළ ආවන් පසුව ඒ කියන්නේ අතුලාන්තේ පවිත්‍ර වීම සහ පිටස්තර පවිත්‍ර වීම ගැන කියා දෙන බවයි. ஹalleluya. இந்த ஆவி எங்கே ஹalleluya பரலோகத்திலிருந்து வருவதாக வேதம் சொல்லுகின்றது. ඉතින් මේ ආත්මය කොහෙන්ද පැමිණෙන්නේ කියලා තමයි ඊළඟ ස්වර්ගයෙන් දෙවනාස් විසින් පැමිණෙන ආත්මය. அதனால் தான் இயேசு ஹalleluya ஜோவானுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஹalleluya. அங்க பரலோக தரிசனத்தை காண்கின்ற பொழுது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த 7 விதமான ஆவிகளை ஹalleluya இயேசு கிறிஸ்து ஜோவானுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ඉතින් ඒ නිසා යේසුස් වහන්සේ එක්තරා ආපතනදී යෝවාන්ට ස්වර්ගයේ කෙසේද තිබෙන බවත් ඒ වගේම ස්වර්ග සිංහාසනයේ ඉදිරියේ ඒ කියන්නේ ආත්මවල හතක් ගැන ප්‍රකාශ කරන විට ඒ ආත්මික ක්‍රියාදාමවල කෙසේද කියන එකයි මෙතනදී ප්‍රකාශ කරනු ලැබුවේ. இப்பொழுது வெளிப்படுத்தல் ஹalleluya 10ஆம் வசனத்தை நீங்க வாசியுங்கள். ඒ එළිදර 10 වෙනි පරිච්ඡේදය ඔබ කියත් එහෙම வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். එළිදර 10 මේ 10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுகிற கிறிஸ்துக்குள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். ආමේන්. මේවා දෙවියන්ගේ සැබෑ වචනයිද ඔහු මට කීවේය. මම ඔහු නමස්කාර කර පිණිස ඔහුගේ පාමුලේ වැටුණෙමි. ඔහුද එසේ නොකරන්ට බලා ගන්න. මම නුඹේද යේසුස් වහන්සේගේ සාක්ෂි දරන නුඹේ සහෝදරයන්ගේ හවුල්කරුවෙක්ය. දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න. මක්නිසාද යේසුස් වහන්සේ සාක්ෂි අනාගත වාක්‍යයේ ආත්මයයි මට කීවේය. ආමේන්. இங்கே எந்த ஆவியை குறித்து பேசுகிறோம்னு சொன்னால் தீர்க்கதரிசனத்தின் ஆவியை குறித்து பேசுகின்றது. මෙතනදී මොන ආත්මයකද කතා කරනවා කිව්වොත් එම අනාගත වාක්‍යය ගැන මෙතනින් ප්‍රකාශ කරලා තිබෙනවා. நீங்க பாருங்க இந்த உலகத்துல எல்லாம் தன்னை தீர்க்கதரிசி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. අද මේ ලෝකේ ඉන්න මිනිස්යන් තමා ඒ කියන්නේ අනාගත වාක්‍ය ප්‍රොපෝට් කියලා ප්‍රකාශ කරමින් ඇවිදිනවා. தங்களுடைய பேர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசி சொல்லுவார். தீர்க்கதரிசி இன்னாள் ஹalleluya. ඒ කියන්නේ මේ අනාගත වාක්‍ය කියන්නේ මෙන්න මේ අනාගත වාතුවරේ අනාගත වාක්‍ය කියනවා අනාගත වාක්‍ය කියනවා කියලා මේවන් දේවල් අපි දකිනවා. அந்த பெயரை தீர்க்கதரிசி என்ற பெயரை உங்களுடைய பேருக்கு முன்னால் போடுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். දැන් ඒ නම ප්‍රකාශ කිරීම සඳහා ඒ නම ගැන ආමන්ත්‍රණය කිරීමට නෙමෙයි යේසුස් වහන්සේ ඔබව කැඳවලා තිබෙන්නේ. ஆகவே பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது இந்த தீர்க்கதரிசனத்துடைய ஆவி உங்களுக்குள்ளாக வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ඒ බැවින් සුද්ධාත්ම වාසය ඔබ ලබා ගන්න විට මේ අනාගත කීම ආත්මය නොබලා තුල පිවිසෙන බවයි. அதாவது நடக்க போகின்ற காரியங்களை குறித்து தேவன் உங்களோடும் பேசுவார். ඒ කියන්නේ මතු සිදුවෙන්නා වූ දේවල් ගැන දෙවියන් වහන්සේ ඔබ සමග උන්වහන්සේ කතා කරන බවයි. வேதம் சொல்லுகின்றது ஹalleluya தீர்க்க தரிசனங்களை அலசி ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ඉතින් උන්වහන්සේගේ වචනේ කියලා තිබෙනවා ඒ අනාගත වාක්‍ය ගැන දේවල් ගැන විමසලා බලන්න අධ්‍යයනය කරන පිණිසයි. இன்றைக்கு சபைகளிலே எடுத்ததுக்கெல்லாம் தீர்க்க தரிசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். අද සභාවන් අපි ගත්තොත් හැම දෙයකම අනාගත වාක්‍ය. அது பொய் தீர்க்க தரிசனங்கள். ඒවා බොරු අනාගත වාක්‍ය. ஹalleluya பரிசுத்த ஆவியினால் உண்டப்பட்டு வருகின்ற தீர்க்கதரிசனம் அல்ல. ඒ සුද්ධාත්ම වාසයේ කරුණු කොටගෙන කියනා වූ අනාගත වාක්‍ය නෙවෙයි. ஆகவே இந்த 7வது ஆவி எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. මේ 7 වෙනි ආත්මය අනාගත වාක්‍යයේ ආත්මය. ஆகவே இந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட 7 ஆவிகளை குறித்து இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். දැන් මේ එළිදර පොතේ කිව්වා වූ ඒ ආත්මවල අතක යතේ ක්‍රියාදාමවල අපි දුටුවා. ஹalleluya. ஆகவே இப்பொழுது ஜோவான் பார்க்கின்றான் அந்த 7 விதமான ஆவிகள் ஹalleluya
அங்கு அந்த தீபங்கள்ல இருந்து அக்கினி தீபங்கள்ல இருந்து வருவதை அவன் பார்க்கின்றார். දැන් යෝවන් දකිනවා ඒ ආත්මවල හතක්ම ඒ පාන්දුකවල හතක් තිබුණා. ඒ අතින් ඔවුන් ඒ ආත්මවල අතම පිටත් වෙලා එන ආකාරයයි. இதனை பார்த்து விட்டு ஹalleluya எல்லா சபைகளுக்கும் இந்த ஆவியை குறித்து அவன் எழுதுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ඉතින් මේ දේවල් දැකලා සෑම සභාවකටම මේ ආත්මික ක්‍රියාදාමය ඔව් විස්තර කරා. ஆவே ஹalleluya நான் நினைக்கிறேன் இதோடு நாங்கள் இதனை முடித்துக் கொள்ள முடியும் என விசுவாசி. அடுத்த பகுதிக்கு நாங்கள் அடுத்த கிழமை செல்வோம். ඉතින් අද දවසේ අපි මෙතනදී නිමා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. අපි නැවත එන්නා වූ සතිය මේ ගැන අධ්‍යයනය කිරීම සඳහා. அடுத்த பகுதியில் அங்கு சொல்லப்பட்ட மிருகங்களை குறித்து பேசப்படுகின்றது. sorry පාසර්. அடுத்த பகுதியிலே மிருகங்களை குறித்து பேசப்படுகின்றது. ඉතින් ඊගාව කොටසේ තිබෙනවා මුරුපෙන් ගැන කතා කිරීමට, ඒවා ගැන කුමක්ද ගැන දැන ගැනීමට. 4 விதமான மிருகங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ඒ කියන්නේ මුරුපෙන් 4ක් ගැන ප්‍රකාශ කරලා තියෙනවා. ඒ 4 කුමක්ද කියන එක ගැන අපි විමසන්න යනවා. அதனுடைய அர்த்தம் பரலோகத்திலே மிருகம் இருக்கு என்பது அல்ல. ඔබ හිතන්න එපා ස්වර්ගයේ මේ මුරුපෙව සතුන් ඉන්නවා කියන එක නෙමෙයි ඒක තේරුම. ஹalleluya அதை குறித்தான தெளிவான விளக்கத்தை வருகிறவர்களை பார்த்துக் கொள்ளும். தயவு செய்து மிஸ் பண்ணி விடாதீர்கள் வருகிற கிளாஸை. ඒ නිසා ඔබ අනිවාර්යයෙන්ම පැමිණෙන්න, ඒ ගැන අධ්‍යයනය කරන්න, ඒ මුරුපෙන් ගැන අපි ඉගෙන ගනිමු දමන සතියේ. இப்பொழுது நாங்கள் 4ஆம் அதிகாரத்திலே தான் நிற்கின்றோம். තාම ඉන්නේ අපි 4වෙනි පරිච්ඡේදයේ අපි සිටින්නේ. நீங்கள் ஒழுங்காக இந்த கிட்டத்தட்ட இந்த வெளிப்படுத்தல் முடியும் வரை இதில் கலந்து கொண்டீர்கள் சொன்னால் ஒரு விதமான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ඔබ මේ ඇකිපමණේ මේ එළදෙන කොට කියවීම සඳහා ඔබ සාවයකම් පවත්වන්න, ඒකෙන් ඔබගේ දැනුම ඔබ වැඩි කර ගන්නවා. அது மாத்திரமல்ல, அதிலே முக்கியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் இந்த இயேசு என்பவர் யார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். හැබැයි මේ එළදෙන පොතේ ඔබ හොඳම දෙයක් ඔබ ඉගෙන ගන්නවා කුමක්ද කිව්වොත් එම මේ යේසුස් වහන්සේ කියන්නේ කවුරුන්ද කියන එක නිත්‍ය ආකාරව ඔබට පැහැදිලිව ඉගෙන ගැනීමේ හැකියාව ලැබෙනවා. இன்னைக்கு அறகுறையாக புரிந்து கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் அறகுறையாகத்தான் உபதேசிக்க வேண்டும். ඒ කියන්නේ භාගයට ඔබ ඉගෙන ගත්තොත් එම ඔබට නිසි සම්පූර්ණත්වයට පත් වෙන්න බෑ. ஹalleluya. ஆவே கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாசே ඔබට ආශිර්වාද කරයි. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன், கனப்படுத்துகின்றேன். ஹalleluya. நீங்கள் ஒரு காலத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக கர்த்தர் ஊழியம் செய்வதை விசுவாசிக்கின்றேன். ආමෙන්. සහභාගී වුණා සියලු දෙනා ගැන ස්තුතිවන්ත වෙනවා. ඔයගලගේ කැපවීම ගැන එනිසා ඔබ ගෞරව කරනවා. தேவனாசே ඔබට ආශිර්වාද කරයි. மீண்டுமாக சகோதரன் ஜெயபால் சிங்கத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஹalleluya, டிரான்ஸ்லேட் செய்தார்களுக்கும் ஹalleluya, வாசிக்கிறவர்களுக்கும் ஹalleluya, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் சென்னைக்கிழமை பிரதர் ஜெரமியா டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அவை இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் பெறுவார்கள் விசுவாசிக்கின்றேன். අපි තව බොහෝ ඉදිරියේදී බොහෝ දේවදාසයන් සහභාගීකම පවත්වයි කියලා අපි විශ්වාස කරනවා මේ රැස්වීම තුළ. ඒ නිසා සහභාගී වුණා වූ සියලු දෙනා නිසාම අපි தேவனாසට ස්තුතිවන්ත වෙනවා. ஆமென். ஹalleluya. நீங்க ஆறாவதா ஜெபிச்சு கொள்ளுங்க இந்த ஊழியரை. ஹalleluya. කෙනෙක් යාඥා කරන්න මේ රැස්වීම අවසාන කිරීම සඳහා. ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள இயேசுவே, காலை வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நர்மையான வேளையிலே அருமையான சாதனம் ஆண்டவரே, சுவாமி மாட்டினுடா கர்த்தாவே, அருமையான தாசனை எடுத்து பாவித்தபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் ஆண்டவரே வல்லமையாய் எடுத்து பாவிக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். அவனமாய் அருமையான தாசனுடாக ஆண்டவரே மொழிபெயர்க்க அருமையான ஆண்டவரே சாதனம் ஜெயபால் சிங்கத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். தன்னுடைய ஆண்டவரே மனைவி பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி வேதத்தை வாசிக்க ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கபடினால் மக்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, குழுவிலே அங்கம் வைக்கும் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவரே ஞானமாய் நடக்கத்தக்கதான அநேக ரகசியங்களை ஆண்டவரே அறிந்து கொள்ள உம்முடைய வல்லமையான கிருபையினால் சூழ்ந்து நல்ல ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் வேண்டி செபிக்கிறேன். கர்த்தாவே, இதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல கர்த்தாவே, வார்த்தையினூடாக சத்தியத்தை அறிவீர்களால் சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எடுத்து பாய்க்கும்படியாய் வேண்டுகிறேன். உண்மை முத்தமாய் நடக்க கிருபை செய்யுங்க, வேலைப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே,
ஒவ்வொரு தாசர்களையும் நீங்க தொடும்படியாக இந்த தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே பற்றிக்கொள்ள கருவியாய் வேண்டி செபிக்கிறேன். வல்லமை நாள் அபிஷேகத்தினால் நிரப்பி வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறேன். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல நேச தகப்பனே. ஆமேன், ஆமேன். Thank you, Pastor Enos. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Hallelujah. Amen. Thank you so much. Hallelujah. Amen. Thank you, Pastor. Thank you very much, Pastor. Amen. பாலமுருகன் எப்படி இருக்கீங்க? பாஸ்டர் ரோம 1:5 பாஸ்டர். என்ன பிரதர்? அந்த ரோம 1:5 தான் பாஸ்டர், 6வது ஆவி. ரோமர் 1:5. Hallelujah. Thank you, brother. Amen. Thank you. Amen. Hallelujah. நான் பைபிள்ல எழுதி வச்சா மறந்து கிடந்தா அது தெரியும். பழைய பைபிளா போச்சு. Amen. Hallelujah. எப்படி பாஸ்டர் விமல் எப்படி இருக்கீங்க? ஆமென். Hallelujah. ஆமென். அத்துல நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், நல்லா இருக்கிறோம். இந்த நாள் தேவ செய்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you பாஸ்டர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஆமென். ஜோசப் எப்படி இருக்கீங்க? ஆமென். Hallelujah. ஆமென். பட்டடை எல்லாம் பார்த்தேன். நல்லா இருக்கு. பிலிப் எப்படி இருக்கீங்க? பிலிப். Hallelujah. Amen. நல்ல பாஸ்டர், நல்ல சாங் பாஸ்டர், நல்ல சாங் பாஸ்டர். Jeremiah, Praise the Lord, thank you. praise the Lord. Amen. Hallelujah. Pastor Francis, amen. Candy, amen. Thank you, Pastor. Hallelujah. Amen. Praise God. Thank you. Praise the Lord, Pastor. Thank you. Hallelujah. Joycewaran எப்படி இருக்கீங்க? Amen. Hallelujah. Praise the Lord, Pastor. நல்லா இருக்கும் Pastor. Thank you, Pastor. Hallelujah. Amen. Rajbaksha. Praise the Lord. அர்ஜுன் எப்படி இருக்கீங்க? பெட்டிக்குளோ. நல்ல Pastor. நீங்க எப்படி இருக்கீங்க Pastor? நல்லா இருக்கேன். Amen. Hallelujah. Amen. ஏனோஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். Praise the Lord. இலங்கையில. Hallelujah. Amen. Praise God. Hallelujah. Pastor Isaiah எப்படி இருக்கீங்க? Amen. Hallelujah. Amen. நல்லா இருக்கிறோம் பாஸ்டர். Amen. சரியா வலிக்கிட்டு வாங்க கனடாக்குங்க. பெரிய ஊழியம் செய்யலாம். Amen. Hallelujah. முரளியா மகேஷ் எப்படி இருக்கீங்க? மகேஷ். Amen. Hallelujah. Judika Marsinge. Amen. Hallelujah. நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், சோமா இருக்கும். Amen. Hallelujah. Amen. So thank you brothers. Hallelujah. நம்மளோட பேர் சொல்லாவிட்டா மன்னிச்சுக்கொள்ளுங்க. Hallelujah. கன பேர் இருக்கீங்க. ஒரு சில பேர் தெரியல. Amen. Hallelujah. So வருகிழமை நாங்க இந்த வழியில சந்திப்போம். மீண்டுமாக முக்கியமான வருகிழமை செய்தி இருக்கு. மீண்டுமாக நாங்க அடுத்த கிழமை சந்திப்போம். Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, brother. Hallelujah. Amen. Thank you, Pastor. God bless you. Thank you, Pastor. God bless you. Hallelujah. Amen. God bless you, Pastor. God bless you. Amen.